2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆமென். யோனாவுடைய வாழ்க்கையில இருந்து நிறைய முக்கியமான அழைப்பு குறித்தான ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ள போறோம். யோனா பண்ண ஒரு டெரிபிள் மிஸ்டேக் என்ன நினைக்கிறீங்க? யோனா பண்ண ஒரு மிஸ்டேக் என்ன நினைக்கிறீங்க? முதலாம் வசனம், அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ எழுந்து மகாநகரமாகி நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். பேசிக்கலி யோனா ஒரு ப்ராஃபட். யோனாவுடைய அப்பா ஒரு ப்ராஃபட். அவருடைய அப்பாட பேர் அமித்தாய். யோனாவுடைய பெயர் ஏற்கனவே 2 ராஜாக்கள் புத்தகத்தில் அடிக்கப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். அப்பதான் எங்களுக்கு நாம நினைச்சிட்டு இருக்கோம் யோனாண்டா திடீர்னு நடுவுல இருந்து பூந்தாருன்னு. நோ, எல்லா ப்ராஃபட்ஸுமே தீர்க்கதரிசிகளுடைய காலத்துல வாழ்ந்தவங்களா இருக்கிறாங்க. 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதுல சொல்லப்பட்டிருக்குது, காத்தேப்பேர் ஊரானாகிய, சொல்லுங்க, காத்தேப்பேர். யோனாவுடைய ஊர் என்ன தெரியுமா? காத்தேப்பேர். அது எங்க இருக்கு? வட இஸ்ரவேல்ல இருக்குது. இஸ்ரவேல் 2 ராஜ்யங்களா பிரிக்கப்படுது. ராஜாக்களுடைய காலத்துல, சாலமோனுடைய காலத்துக்கு பின்பதாக 2 ராஜ்யங்களா பிரிக்கப்படுது. ஒன்று வட ராஜ்யம், இன்னொன்று தென் ராஜ்யம். இந்த வட ராஜ்யத்துல ஒரு ப்ராஃபட்ஸ் இருந்தாங்க, ஒரு சில ப்ராஃபட்ஸ் இருந்தாங்க. சோ அதுல ஒரு ப்ராஃபட் தான் அமித்தாய். அதுதான் யோனாவுடைய அப்பா. காத்தேப்பேர் ஊரானாகிய அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன். சோ யோனாவுடைய அப்பா யாரு? ஒரு ப்ராஃபட், ஒரு தீர்க்கதரிசியின் குமாரன். யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமுள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான். தட் மீன்ஸ் அது என்ன அர்த்தம்னா, அவன் சொன்ன வார்த்தை நிறைவேறினதுன்னு அர்த்தம். ஆமென். அப்ப யோனா ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாரு. அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறிச்சு. இஸ் a great prophet. அவருடைய அதிகாரங்கள் தான் நாளே ஒழிய அவருடைய நாம வேதாமத் பின்னணி படிக்கும் போது பழைய ஏற்பாடுல சிறிய தீர்க்க தரிசன புத்தகத்துல யோனா வந்தாலும் இஸ் a great prophet. அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்திருக்காரு. கர்த்தருடைய வார்த்தையின்படி அப்படியே செய்த ஒரு தீர்க்கதரிசியா இருந்திருக்கிறாரு. அவர் சொன்னது அப்படியே நிறைவேறி இருக்கு. அப்ப சாதாரண ஒரு மனுஷனாக அல்ல யோனா, இஸ் a prophet, ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசிக்கு யோனா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. ஒரு தீர்க்கதரிசியோட கர்த்தர் பேசுற விதம் வார்த்தை மூலமா பேசுவாரு. அதிகமா ஒரு ப்ராஃபட், ஒரு தீர்க்கதரிசி ஒருவருடைய வாழ்க்கை நீங்க பாப்பீங்களா இருந்தா அடிக்கடி அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது. ஹோலி ஸ்பிரிட் இன்ஸ்பயர்ட், ஆவியானவர் எனக்கு ஏவினார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது. எரேமியா, எசேக்கியா, தானியேல், ஏசாயா. தொடர்ந்து அப்படியே வாசி பாருங்க. எலைஜா, எலிசா என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய வார்த்தையின்படியே. அப்படின்னா ஆல்ரெடி அவங்களோட பேசி இருக்கிறாங்க, சொன்னதை அப்படியே நிறைவேற்ற வந்திருக்கிறாங்க. சோ கர்த்தருடைய வார்த்தை வந்தது, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. இப்படிதான் தீர்க்கதரிசியோட கர்த்தர் பேசுவார். சோ யோனாவுக்கு ஒரு அழைப்பு ஒண்ணு கர்த்தர் கொடுக்கிறாரு, ஒரு காலிங் ஒண்ணு கர்த்தர் கொடுக்கிறாரு. என்னன்னா 2ஆம் வசனம், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய். நினிவே வந்து ஒரு பெரிய ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துக்கு போய் அதுக்கு விரோதமாய் பிரசங்கி, அதுக்கு விரோதமாய் பிரீச் பண்ணு, விரோதமாய் பிரசங்கம் பண்ணு, விரோதமாய், எகெயின்ஸ்ட். தீர்க்கதரிசி நாவில் என்னைக்குமே கர்த்தர் எப்படி வைப்பாரு? எதிர்மறையான வார்த்தைகளை தான் வைப்பாரு. நீ வரல, உன்னை புட்டிங்கி வீசிடுவாரு, உன் விளக்கு தட்டை நீக்கி விடுவேன், உனது அபிஷேகத்தை எடுத்து விடுவேன். இதுதான் தீர்க்கதரிசி வாழ்க்கை.
எல்லாருமே கரிச்சு கொட்டுற வாழ்க்கை. ஒரு நல்ல வார்த்தை அந்த வாயிலிருந்து வராது. எப்ப பார்த்தாலும் மனம் திரும்புங்கன்னுவான், எப்ப பார்த்தாலும் நியாயத்தை பத்தி பேசுவான், நியாய தீர்ப்பு பத்தி பேசுறான். ரட்சிப்புக்கு ஏதுவான பரிசுத்தத்தை குறித்தான வைராக்கியம் கொண்டவன இந்த நேரம் சிக்ஷித்து கொண்டே இருக்கிறவன். ஆமா, எகெயின்ஸ்டா போய் ப்ரீச் பண்ணு அப்படின்னு வார்த்தை வருது. அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டினது எல்லாம். அதுக்காக வென்றி தீர்க்கதரிசித்தவர் தன் வாயிலிருந்து அடிமுடியில இருந்து எடுத்து கொடுக்கிறவர் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படி பேசுகிறவர். ஆமே. சோ ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் உண்டு. இவர் காத்தே பேரூர் அவருடைய அப்பா தீர்க்கதரிசின்னு பார்த்தோம். யோனா என்றார் அர்த்தம் என்ன தெரியுமா? யாருக்கு இந்த இடத்துல யோனான்னு பேர் இருக்கா? ஜோனா, ஜோனத்தன். ஜோனத்தனுக்கு வேற மீனிங் இருக்கு, ஜோனாக்கு வேற. ஜோனானா டவ், லவ் இல்ல டவ். டவ் என்னது? புறாவா? புறா. ஆமா, புறா பரிசுத்த ஆவியானுக்கு அடையாளமான புறா தான் அவருடைய பேருக்கு அடையாளமா இருந்தது. அவர் ஒரு வட இஸ்ரவேல் ராஜ்யத்தினுடைய தீர்க்கதரிசி. கிட்டத்தட்ட நாம வாழ்ற காலத்துல இருந்து அவர் 2800 வருஷங்கள் முன்பதா வாழ்ந்தவர். கிறிஸ்துக்கு முன் 836 வாழ்ந்தவர். கிறிஸ்துக்கு முன் 836 இருந்து 795 வரைக்கும் வாழ்ந்தவர் தான் யோனா தீர்க்கதரிசி. நம்முடைய காலத்துல தான் 2020 வருஷத்துக்கு இன்னும் கூட்டிக்கணும். அதோட கிட்டத்தட்ட 2850 வருஷத்துக்கு முன்பதா, 2850 வருஷத்துக்கு முன்பதா வாழ்ந்தவர் தான் யோனா தீர்க்கதரிசி. சோ எலிசா அந்த அவங்களுடைய கால பகுதிகளில் தான் இந்த வெறும் ஒரு தீர்க்கதரிசியா இருந்திருக்கிறாரு. நான் நினைக்கிறபடி தீர்க்கதரிசி சாமுவேலுடைய ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ்ல இருந்து ஒரு வந்ததான ஒரு சந்ததியில ஒரு மகனாக இவர் இருக்கிறார். சாமுவேல் தான் முதல்ல ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட் நிறுவனவர். தீர்க்க தரிசன பள்ளின்னு ஒன்றை ஆரம்பித்தவர் ப்ராஃபட் சாமுவேல். சாமுவேல் தான் தீர்க்க தரிசன பள்ளி உருவாக்க அநேக தீர்க்க தரிசிகள் இருந்தாங்க. அதனாலதான் சவுளுடைய காலத்துல அநேக தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு போனாங்க. சாமுவேல் காலத்துல சவுலும் அதோட இணைந்து கொண்டு தீர்க்க தரிசனம் சொன்னார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட். முதலாவது உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க எப்பொழுதும் உணர்கிறீங்களா? நீங்க உங்களுடைய அழைப்புல இருக்கும் போது தேவ பிரசன்னம் உங்களை எப்பொழுதும் நிறைத்துக் கொண்டிருக்கும். நீங்க ஒரு அழைக்கப்பட்ட அழைப்புல நீங்க நிற்கும் போது தேவனுடைய பிரசன்னத்தை எப்பொழுதுமே உணர்வீங்க. முதலாவது யோனா 1 அதிகாரம் 3 வசனமும் 10 வசனம் வாசிக்கலாம். யோனா 1 அதிகாரம் 3, 10 வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி. ஓகே, தொடர்ந்து வாசிங்க. தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி. இரண்டாவது ஒரே வசனத்துல 2 தடவை கர்த்தருடைய சமூகத்தை நின்று விலகி, கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி. ஓகே, அவர்களோடு தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். 10ஆம் வசனம். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிறவன் என்று. ஏன் சாதாரணமா சொல்லிருக்கேன் யோனா தப்பித்து ஓடினான் அப்படி ஏதாவது போடாம, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினான், தேவ சமூகத்தை விட்டு விலகினான் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகிறதும் தன்னுடைய ஊழிய அழைப்பை விட்டுட்டு போறதும் ஆண்டவரை மறுதலிக்கிறதும் சமம். ஒருவனுடைய அழைப்பை அவன் விட்டுட்டான்னா அவன் கர்த்தரை மறுதலித்ததுக்கு சமம். வேதம் 3 தடவை அதை எம்பசைஸ் பண்ணது. சமூகத்தை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு விலகினான். He left the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்து விலகினான். ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்து, தேவ சித்தத்தை செய்யறதுல இருந்து விலகினான். தேவ பிரசன்னத்தை விலகிறதும் எங்களோட அழைப்பை நாம நிறைவேற்றாம போகிறதும் அவரை நாம மறுதலிக்கிறதும் சமம். ஏன் ஒரு மனுஷனை கர்த்தர் இந்த பூமியில ஏற்படுத்துகிறது? அவருடைய நோக்கத்துக்காக, அவருடைய திட்டத்துக்காக.
யாராவது இந்த இடத்துல சொல்ல முடியுமா, பிரதர் உங்களுக்கு தெரியுமா எங்க அப்பாட வெள்ளத்தினால தான் நான் இந்த பூமிக்கு வந்து யாரா சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரியுமா 10 தலைமுறை நான் இந்த ஜாதியா நாங்க பிளான் பண்ணி இந்த வருஷத்துல வரணும்னு வந்திருக்கோம் சொல்ல முடியுமா? யாரால முடியாது. அப்ப உங்களை யார் இந்த பூமிக்கு கொண்டு வந்தது? கர்த்தர் கொண்டு வந்தார். ஏன் கொண்டு வந்தார்? ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்தார். அவருடைய திட்டத்தை செய்யறதுக்காக கொண்டு வந்தார். ஒரு நாள் இந்த ஒரு ஆவிக்குரிய மண்டலத்துல உங்களுக்கு அதை நினைச்சு கூட கற்பனை பண்ணி பார்க்க கூட முடியாத ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல இந்த பணியை இந்த பட்டணத்துல செய்ய வேண்டியிருக்கே, கண்டியில இந்த ஊழியத்தை செய்ய வேண்டியிருக்கே, யார் அனுப்பலாம்னு சொல்லும் போது உங்களோட ஸ்பிரிட் மேன் ஆண்டவரே நான் போகிறேன்னு சொல்லி நீங்க ரைஸ் பண்ணிருக்கிறீங்க ஒரு நாள் உங்களோட கைய. அதனாலதான் பூமிக்கு நீங்க பிறந்திருக்கிறீங்க. அதான் ஏசாயா சொல்றான், யார் என் காரியமாய் போவா? அப்படி கேட்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, இதோ அடியே நான் போகிறேன். சேம் 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 சினாரியோ தான் பரலோகத்துல நடக்கும். ஹெவன்லி ரெல்ம்ஸ்ல இதான் நடக்குது. ஒரு மனுஷன் கர்த்தருடைய பிள்ளையா ரட்சிக்கப்பட்டு தன்னுடைய ஊழிய அழைப்பு நிறைவேற்றப்படுற பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இதுதான் நடக்குது. இந்த பட்டணத்துல ஒரு இடத்துக்கு கர்த்தர் எங்களை பிறக்க வைக்கிறாரா இருந்தா, ஒரு தேசத்துல பிறக்க வைக்கிறாரா இருந்தா, ஆவிக்குரிய மண்டலத்துல நாம எங்களோட ஆவி கையை வைத்து இந்த பூமிக்கு அனுமதி கேட்டு வந்திருக்கு. இயேசு சுவாமி எப்படி வந்தாரு? பிதாவாகிய தேவன் சொல்ற, ஐயோ என் ஜனங்களே ஃபுல்லா டோட்டலா கரப்ட் ஆயிட்டாங்களே, பாவத்துல விழுந்து போனாங்களே, யாரு இவங்களுக்காக போவா? ஒரே பேரான குமாரன். ஃபாதர் நான் இருக்கிறேன், நான் போறேன், என்னுடைய சொந்த ரத்தத்தை நான் சிந்துறேன், வாலண்டியரா அவர் கை தூங்கினார். அதனாலதான் அவர் இந்த பூமிக்கு மனுக்குத்தரனா வந்தார். சோ இதே மாதிரி தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் எங்களை அறியாம நாம ஒரு நோக்கத்தை நிறைவேற்றதுக்காக ஆவிக்குரிய ரெல்ம்ல நாம கரம் உயர்த்தி கர்த்தர் இந்த பூமிக்கு எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. ஆவியில கரம் உயர்த்தணும், மாம்சத்தை அவர் கொடுத்து இந்த பூமிக்கு எங்களை அனுப்பி வச்சிருக்கிறாரு. ஆமென். என்றைக்கு நாம ரட்சிக்கப்படுறோமோ அப்பதான் எங்களுக்கு சிங்காக ஆரம்பிக்கும். ஆஹா, இதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். ஏன் நான் ரட்சிக்கப்பட்டேன்? ஏன் அங்க கை தூக்கணும் தான் ரட்சிக்கப்பட்டு ஆகணும்? டேர்ன் ஆகி ஆகணும். என் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து ஆகணும். கேட்கறது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். அதான் அப்போ அங்க ஒரு நோக்கம் இருக்கு. தாயின் கர்ப்பத்தில் உருவாக முன்னமே உன்னை தெரிந்தேன்னா எப்படி? அங்க ஆவில நீ கை தூக்குனடா, அதனாலதான் உன் கர்வ கண்டுச்சு. இப்படிதான் வந்திருக்கிறோம். சோ ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் தெரிந்திருக்கிறாரு. அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகினான், விலகி ஓடி போனான். அப்படின்னா தெய்வ பிரசன்னத்தை விட்டு ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்கிறதுக்கு சமம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொன்னவன், அவன் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை அப்படியே நிறைவேறுச்சு. அப்படிப்பட்டவன் ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைய முடியாது அப்படின்னு சொல்லி மறுதலிச்சு ஆண்டவர் சொன்ன டிரெக்ஷன்ல போவோம், இன்னொரு டிரெக்ஷன்ல போறான். அந்த அழைப்பை மாற்றுகிறான். அழைப்பை விட்டு உதாசீனப்படுத்தி வேறொரு பகுதிக்கு போகிறான். ஆண்டவர் அவன் மேல வச்ச பிரசன்னம் வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு போறான். நீங்க உங்களோட வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தை உணர்றீங்களா? நீங்க போகிற அழைப்பு சரியா இருந்தா எப்பொழுதுமே தேவ பிரசன்னம் உங்களோட கூட வரும். நீங்க இருக்கிற இடம் சரியான ஒரு இடமா இருந்தா தேவ பிரசன்னத்தை நீங்க உணர்வீங்க. நீங்க போகிற சர்ச்சில் கர்த்தர் உங்களுக்கு வந்து ஒரு பணியை வச்சிருந்தா நீங்க தேவ பிரசன்னத்தை நீங்க உணர்வீங்க. நீங்க போகிற அழைப்பு சரியா இருந்தா நீங்க செய்கிற அந்த சின்ன ஒரு காரியமா இருக்கட்டும் தேவ பிரசன்னத்தை உணர்வீங்க. சில நேரத்துல கர்த்தர் உங்களை இந்த இடத்துல அழைச்சிருந்தா, கடைசி கால ஊழியத்துக்கு அழைச்சிருந்தா, தீர்க்கதரிசியோட இணைத்து வைத்திருந்தால், நீங்க செய்கிற சாதாரண ஒரு கூட்டுறம் ஒப்பன்ற வேலையா இருக்கலாம், பாய் விரிக்கிற வேலையா இருக்கலாம், உங்களுக்கு அதை செஞ்சாலே மன சந்தோஷம் இருக்கும், மன நிம்மதி இருக்கும். யோனா தேவ சமூகத்தை விட்டு விலகினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2016 டிசம்பர் மாதத்துல சாதோயாவோட ஒரு கன்வர்சேஷன் கிங்ஸ்பெரி ஹோட்டல்ல 7வது மாடி, ரூம் நம்பர் 703. எங்க போனாலும் எனக்கு 7 தான். I don't know why, ஏன்னு தெரியல. எங்க போனாலும் 7 ஸ்டோரி, 7th floor. It's not a 7-story building, more than that. But 7th floor, 703 room. அப்படிப்பட்ட இடத்துல அவரோட மீட் பண்ண போறேன். இன்வைட்டட் டு. அன்னைக்கு தான் ஒரு ஃப்ளைட்ல போக போறாரு. 11 o'clock 12 o'clock இங்கே ஃப்ளைட். காலம் 8 மணிக்கு என்னை வர சொல்லியிருந்தாரு. ஸோ அவங்க நான் போயிருக்கிறேன். போயிருக்கும்போது சும்மா we had started a conversation. சும்மா கேட்டார், எப்படி இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு முறை.
ஸோ ஆண்டவர் அதுக்கு முன்பதாகவே என்னை ஹைலைட் பண்ணியிருக்கிறார். அவர்கள் ஹைலைட் பண்ணி வச்சுருந்துருக்காரு. ஸ்ரீலங்காவில் வந்து மினிஸ்ட்ரி பண்ணும்போது பார்த்துருக்கிறாரு. அவருடைய பிஎம்ஆர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. இவர் தான் பிரதர் ராய், இவர் தான் ஊழியத்தில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அப்போ இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எனக்கு குறித்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னையும் மனைவியும் தான் கூப்பிட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் போக முடியல. ஸோ நான் மட்டும் போனேன். போய் கொண்டிருக்கும்போது எப்படி இந்த ஊழியத்துக்குள்ளே வந்தீங்க, எப்படி உங்களுக்கு எப்படி தாங்கன்னு நான் சொன்னேன். எனக்கு என்னன்னு தெரியல. நிறைய ஊழியர்கள் இருந்துச்சு. இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட டைம்ல இருந்தே நான் அதிகாலையில் எழும்பி 5 மணிக்கு அப்போ போகும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மணவாட்டி ஆயத்தப்படுன்னு சொல்லிட்டு சாதுவையாவோட ஒரு டீச்சிங் ஒன்று போகும். 1/2 hour டீச்சிங். அதுக்காக வேண்டி இன்டர்நெட்டை வாங்கி லேப்டாப் வாங்கி அந்த ப்ரோக்ராம் பார்க்கறதுக்காக 5 மணிக்கு நான் எழும்பி அந்த ப்ரோக்ராம் பார்ப்பேன். நான் எப்போ சாதுவையா நேரம் பார்க்காத பல வருஷங்களுக்கு முன்பதா. அப்போ அதுல ஒரு ஈர்ப்பகத்தில் வச்சிருந்தேன். இதெல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தேன். வேற எப்படி அவருக்கு என் வாயில இருந்தே கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், நான் இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். இதுக்கு தான் வர்றாரு எனக்கு அப்போ தெரியாது. பட் இப்போ நான் யூகிக்கும் போது எஸ் அப்படின்னு நான் தோணுது. அப்போ என்கிட்ட கேட்டார் வேற என்ன நடக்குது. என் மீட்டிங் எல்லாம் போவேன். இன்டர்வியூ மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் ஜெஃப்னால மீட் பண்ணணும், மீட்டிங்ஸ் வச்சோம். அப்போ என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் வர்ஷிப் பண்ணி வார்த்தையை கொடுத்தேன். ஓகே. கிளம்புலையும் ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங்க்கு நான் தான் போயிருந்தேன். வார்த்தை கொடுத்தேன். ஃபர்ஸ்டாக ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு ஆரம்பிக்கும் போது கிளம்புல சென்ட் பால்ஸ் மிலாகிரி ஹாலில் ஆய்வேன். நானும் மனைவியும் போய் தான் வர்ஷிப் பண்ணோம். வார்த்தையை நான் தான் கொடுத்துருந்தேன். அடிக்கடி தொடர்ந்து போகிறது உண்டு. ஸோ யூத் மீட்டிங் ஒன்று ஸ்டார்ட் பண்ணதும் நான் வந்தது பிறகு தான் அப்படி கத்தர் ஒவ்வொரு காரியங்களை செஞ்சு நான் சொன்னேன். அப்புறம் சர்ச்சில் நான் இன்வால்வ் ஆகியிருந்தேன். அப்போ என்னை கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்ன ஒரு காரியம் என் வாயில இருந்து வந்தது. அது சொல்லணும்னு எனக்கு இருதயத்தில் ஒரு உந்துதல் இருந்துச்சு. ஐயா என்னை வந்து ஜீசஸ் கால்ஸ்ல பயன்படுத்துனாங்க. ஜீசஸ் கால்ஸ்ல நான் டீச் பண்ணியிருக்கேன். ஜீசஸ் கால்ஸ்ல வந்து டியூஸ்டேஸில் நடக்கிற ஹீலிங் மிராக்கிள் சர்வீஸில் ஃப்ரைடேஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சர்ச்சில் நான் யூத்துக்கு வந்து பொறுப்பாளராக இருக்கிறேன். யூத்துக்கு உதவி செய்கிறேன். ஆனால் இங்கே எங்கேயுமே இல்லாத ஒரு பிரசன்னத்தை, ஒரு விசேஷத்தோட மகிமையை நான் ஏஞ்சல் டிவி ஊழியத்தில் வந்து நிற்கும் போது, ஒரு ப்ரீச்சராக ஒரு வர்ஷிப்பரை வந்து நிற்கும் போது விசேஷத்தோட மகிமையை பார்க்குறேன். அந்த நாட்கள் நான் ஒவ்வொரு இதையும் நான் ரெக்கார்ட் பண்ணுறது வழக்கம். ஒவ்வொரு வர்ஷிப்லையுமே சாட்சி சொல்லுவாங்க வந்து, பிரதர் உங்க பக்கத்துல ஒரு தூதர் இருந்தார், என் பக்கத்துல ஒரு தூதர் வந்தார், ஒரு பரிசுத்தவான் வந்தார், நீங்க வர்ஷிப் பண்ணும்போது அப்படி இருந்துச்சு, பிரசன்ஸ் அப்படி இருந்துச்சு. ஆமா, ஈவன் ஐ ஃபெல்ட், நான் கூட அதை உணர்ந்திருக்கிறேன். வேற இடத்துல இல்லாத ஒரு மகிமை பிரசன்னம் பாட ஆரம்பித்தோடனே மனமளமலான தெய்வ பிரசன்னம் வரதை நான் பார்த்துருக்கிறேன். ரோல் ஆகி ஜனங்கள் எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு பயங்கர அனாயிண்டிங் ஒன்று ரிலீஸ் ஆக நான் பார்த்துருக்கிறேன். வார்த்தையில கத்தர் பயங்கரமா அவங்க வார்த்தை கொடுத்து முடிஞ்சு ஒப்பு கொடுக்க வைக்கும் போது பயங்கரமான அனாயிண்டிங் ஒன்று கிரியேஷன் நான் பார்த்துருக்கேன். ஏன் ஐ டோன்ட் நோ வை, ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இங்க மட்டும் ஒண்ணு அப்படி இருக்கு அப்படின்னா, அப்ப அவர் சொன்னாரு, இதுதான் நீ இந்த ஊழியத்தை நியமிக்கப்படுறது என்னோட அடையாளம் அப்படின்னாரு. அந்த அடையாளத்து நிமித்தமா தான் இதுவரைக்கும் நான் இந்த ஊழியத்தை நியமிக்கிறேன். ஆமென். நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புல நீங்க இருப்பீங்களா இருந்தா அந்த பிரசன்ஸ் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். நீங்க இருக்கிற இடம், நீங்க செய்கிற சாதாரண ஊழியத்துல கூட உங்களோட பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியலாட்டி உங்களோட அழைப்புல ஏதோ ஒரு கோளாறு இருக்குன்னு அர்த்தம். நீங்க சரியான ஒரு இடத்துல தான் இருக்கிறீங்களா என்பதை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். நீங்க இருக்கிற சர்ச், போகிற திருச்சபையில நீங்க செய்யற ஊழியம், இந்த இடத்துக்கு வர்றது, இந்த இடத்துல நீங்க செய்யற ஊழியங்கள்ல உங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லாட்டி, ஒரு செஞ்சுட்டு போகும்போது ஏன்டா இங்க அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குமா இருந்தா, ஐ எம் சாரி டு சே திஸ், உங்களுக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு காரியம் இல்லைன்னு நினைக்கிறேன். 2008 வருஷத்துல இருந்து 2013 வருஷம் வரைக்கும் நான் ஒரு திருச்சபையில இருந்தேன். ஒரு திருச்சபையில இருக்கும்போது பயங்கரம் அதிகாலையில போயிட்டு வர்ஷிப் பண்ணுவேன். அதிகாலங்களில் போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன், சவுண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். பெரிய ஒரு காங்கிரிகேஷன், ஒரு 2000 பேர் கொண்டு ஒரு சர்ச், அதுல வர்ஷிப் லீடரா, ஒரு யூத் லீடரா எல்லாம் உருவாகி வரும்போது கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு ஒரு தடவை, மகனே உன்ன டைம் சரி, உன்னை உருவாக்கப்பட்ட நேரம் சரி, இந்த சர்ச்சில் நம்ம எடுக்கோ அவுட், நீ வெளியில போகணும்னு கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு. 2011 வருஷத்துல டிசம்பர் மாதம் 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்க விக்டோரியா பார்க்கல, ஏன்னா ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. விக்டோரியா பார்க்கல ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். 39வது நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வார்த்தை வாசிச்சுட்டு இருக்கிறேன். அப்பொழுது நான் வாசிச்சது மத்தேயு 7 அதிகாரம் 21 வசனம் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு அசீரியதியா எனக்கு ஒரு சத்தம் கேட்டது, மகனே என்னுடைய சித்தத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு ஒரு சத்தம். ஏன்னா அப்பதான் நான் வாசிக்கிறேன், பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் வேற ஒன்றும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இந்த வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கேட்டுச்சு.
39 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல. அந்த சத்தம் அசிரியா கேட்குது. நான் பார்க்குறேன், வானத்து இங்கே வருது, சத்தம் வருது. எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆரம்பத்துல எல்லாம் கிடையவே சுத்தமா கிடையாது. அப்ப யாரும் பேசுற மாதிரி, பட் ஒரு பைபிள் வேர்ட் வருதே, சம்திங் கர்த்தர் தான் பேசுறாரு அப்படின்ற உணர்வு வந்தது. அப்பதான் நிதானிக்க ஆரம்பிச்சு, ஏன் இந்த வார்த்தை எனக்கு சொல்லுங்க, அப்ப பிதாவுடைய சித்தம்னா என்ன? அப்பதான் வார்த்தை வந்துச்சு, நீ இந்த சர்ச்சை விட்டு வெளியில வா, நீ வெளியில இடங்கள் நான் பயன்படுத்தணும், உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவருடைய வார்த்தை எப்போ வந்துச்சோ அதுக்கு பிறகு உண்மையா சொல்றேன், அந்த சர்ச்சுக்கு நான் எப்பெல்லாம் போகணும், பிரசன்ஸ் என்னை விட்டு போயிடுச்சு. பிரசன்ஸ் என்னோட பேசும். அந்த சர்ச்சில் 5 வருஷமா ஒரு வர்ஷிப் லீடரா, ஒரு யூத்துக்கு தலைவரா, சவுண்ட்ஸுக்கு எல்லாம் பொறுப்பா இருந்து ஹேண்டில் பண்ணவன் 5 வருஷமா இல்லாத ஒரு வெறுமை ஆண்டோட சத்தம் கேட்டதுக்கு பிறகு ஒண்ணுமே ஏறல, வெறுமையா இருந்துச்சு. நல்ல ஒரு சிக்கன் பொரிச்சு ஒரு பிரியாணியில வச்சு அதுல எதுலையும் உப்பு இல்லாட்டி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு என் வாழ்க்கை. கிட்டத்தட்ட 3 மாசம் அப்படி நான் தடுமாறிக்கிட்டு இருந்தேன். எந்த ஒரு பாட்டு யார் பாடினாலும் ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண முடியல. வார்த்தை கேட்கும் போது என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம். அதுக்கப்புறம் தான் நான் இவாலுவேட் பண்ணி பார்த்தேன், மீளாராய்வு செய்து பார்த்தேன். அப்பதான் அந்த ப்ரெசன்ஸ் என்னை கர்த்தர் என்னை வெளியில வச்சிருந்தார். ஒரு ஊழியத்துக்கு, ஒரு ப்ரெசன்ஸுக்கு நான் அந்த இடத்த விட்டு வெளியில இன்னொரு இடத்துல இருந்தபடினால அந்த ப்ரெசன்ஸ் என்னை விட்டு எடுபட்டு போச்சு. அழைக்கப்பட்ட இடத்துல நாம இல்லாட்டி ப்ரெசன்ஸ் கூட வராது. நாம் அழைக்கப்பட்ட இடத்துல நாம இருக்கலாட்டி பிரசன்ஸ் வராது. நாம் அழைக்கப்பட்ட இடத்துல இல்லாவிட்டால் எந்த ஒரு ஆசீர்வாதமும் வராது, எல்லாம் நஷ்டமா தான் இருக்கும். ஸோ என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிந்து ஆண்டவருடைய அழைப்பை விட்டு தூரமா போகிற ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினவன் என்று 3 முறை சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற அழைப்பு நிறைவேற்றாம போனா, தவறினான், உங்களால் தேவ பிரசன்னத்தை உணரவும் அந்த இன்பத்தை அனுபவிக்கவும் முடியாது. இந்த இடத்துல நீங்க காலமா வர்றீங்க, இந்த இடத்துல கர்த்தர் உங்களை நியமித்து வைத்திருக்கிறார், அல்லது இந்த இடத்துல உங்களுக்கு ஊழியம் வைத்திருக்கிற என்பது எது அடையாளம்னா, இந்த இடத்துக்கு வரும்போதே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். ஏன்டா கர்மம் பிடிச்ச இடத்துக்கு வர, இந்த மூஞ்ச பார்த்துக்கிட்டு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தாலே உங்களை நீங்க நிதானித்து பார்க்கறது நல்லது. எனக்கு கூட்டம் வேண்டாம். நான் கூட்டத்தை நான் பார்த்தேன் ஆரம்பத்திலே. 2000 பேர் கொண்ட ஒரு மத்தியில தான் நான் ஃபர்ஸ்டா நான் வர்ஷிப் பண்ணதே. விஹாரமாதேவியில நான் பிரசவம் வர்ஷிப் பண்ணியிருக்கிறேன். ஒரு குருசைட்ல நான் வர்ஷிப் பண்ணியிருக்கிறேன். பாஸ்டர் குகனோட சேர்ந்து நான் வர்ஷிப் பண்ணியிருக்கிறேன். பெட்டிக்கோட இருக்கிறாங்க. பாஸ்டர் ராய் ஐசக்கோட மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கிறேன். இப்படி 1000 ஜனங்கள் பார்த்துட்டேன். இப்போ அந்த ஜனங்கள் மேல இருக்கிற இது போயிட்டு என்னை நியமித்த இடத்துல நான் நின்றாலே எனக்கு போதுன்ற ஒரு கன்செப்ட்ல தான் நான் இருக்கிறேன். ஸோ நீங்க ஆயத்தப்பட்டு இந்த இடத்துக்குள்ள வரும்போதே உங்களோட பிரசன்னத்தை உணர முடியலையா அப்படின்னு நீங்க இந்த இடத்துக்கு சொந்தமானவர்கள் இல்லைன்னா வாங்க, வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆனா இந்த இடத்துல நிலைத்திருக்கிறது ஒரு கூட்டம் இருக்கு, என்னோட அது இருக்கும், எங்க போனாலும் அது எங்களோட இருக்கும். ஏசுமே சொன்னார், நான் எங்கேயோ என்னுடைய சீஷன் அங்கே. ஏன்னா அழைப்புக்கு ஏற்றவே அங்களோட கூட இருப்பான். எலியா தீர்க்க தரிசனம் இருந்தா எலிசா தீர்க்க தரிசனம் ஒரு பின்னுக்கு வந்துதான் ஆகணும். அதுதான் அந்த அழைப்பு. உங்களால் அதை உணர முடியுதா? அதுக்காக அடுத்த சனிக்கிழமை யாருமே வர மாட்டீங்க, அழைப்புல இருந்து திசை மாறி போனீங்க. யோசிச்சு பாருங்க, உங்களால் அந்த இன்ப பிரசன்னத்தை உணர முடியுதா? ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் உங்களோட பேசுறாரா? கர்த்தர் உங்களோட பேசுறாரு. நீங்க சொல்றது தேவ பிரசன்னஸ் தான், பிரசன்னம் தான். நீங்க பேசுறது எனக்கு தான் வருது சொல்றீங்களா? அப்ப அவனுடைய பிரசன்ஸ் தான் உங்களை ஹிட் பண்ணிருக்கு. வர்ஷிப்ல நீங்க தேவ பிரசன்னத்தை உணர்றீங்களா? கர்த்தருடைய பிரசன்ஸ் தான் உங்களை டச் பண்ணிருக்கு. இப்படி நாம எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அந்த பிரசன்னம் எங்களுக்குள்ளதான் இருக்கு. அந்த பிரசன்னத்துக்கு நியமிக்கப்பட்ட இடத்துல நீங்க போய் இருக்கும்போது தான் அது பொங்க ஆரம்பிக்கும். நல்ல ஒரு பானியை காய்ச்சிட்டு சுடு தண்ணி ஊத்துனீங்க என்ன நடக்கும்? குசினி பக்கம் போயிருந்தா தான் அதில் முக்கியம் தெரியும். ஒரு பானியை காய்ச்சறீங்க, சீனி பாகு காய்ச்சறீங்க, ரொம்ப ஹீட்டா இருக்கு, அதுல சுடு தண்ணி ஊத்துன என்ன நடக்கும்? அது தரம் வெடிக்கும். நல்லா கொதிக்கிற நேரம் தண்ணியை போட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பப்ளிங் இருக்கும்.
தேவ பிரசன்னத்தை சுமந்து நீங்க அழைக்கப்பட்ட இடத்துல நிற்கும் போது அந்த பப்ளிங் உங்களுக்குள்ள இருக்கும். அது பொங்கி பொங்கி இருக்கும் உங்களுக்குள்ள. தேவ பிரசன்னத்தை உணர்த்து நீங்க போராட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு விஷயத்தை கையை உயர்த்தினாலே போதும், பிரசன்ஸுக்குள்ள நீங்க வந்துருவீங்க. சாதாரண ஒரு வார்த்தை உங்களை டச் பண்ண ஆரம்பிக்கும். அது நீங்க இருக்கிற இடத்துக்கு சரியான ஒரு இடம், நீங்க நிக்கிற இடம் கரெக்டான இடம்ன்றது அதுதான் அடையாளமா இருக்கும். தேவ பிரசன்ஸ்ல நீங்க இருக்கிறீங்களா? எதை இழந்தாலும் இந்த பிரசன்னத்தை இழக்காது. எதை நீங்க உங்களோட வாழ்க்கையில இழந்தாலும் ஆண்டரை விட்டு மட்டும் தூர போயிட்டீங்களோ, அவருடைய அழைக்கப்பட்ட அழைப்பை மட்டும் விட்டு விலகிட்டீங்களோ, உங்களோட வாழ்க்கையை போச்சுன்னு தான் சொல்லணும். அழைப்பை இழப்பதும் உங்களோட உயிரை விடுவதும் ஒண்ணுதான். உங்களுக்கு தெரியுமா, அழைப்பை திசை மாத்தினவங்களும் அழைப்பை உண்மையா செய்யாதவங்களும் அழைப்பை நிலைத்திராமல் அழைப்பை அசட்டை பண்ணினவங்களும் குறுகிய காலத்துல மரணம் அடைஞ்சிருவாங்க. இப்பதான் உங்க அட்டென்ஷன் இல்லை மேல வருது. போட்டு தள்ளிடுவாரோ? அழைப்பை நிறைவேற்றாம போனீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு அவரோட நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு ஏதாவது அப்படி நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு? அப்படி நீ வந்தது இதுக்காக தான், இதை நிறைவேற்ற முடியலையா, அப்பா மேல வந்துரு, வேற வழி இல்லை அவனுக்கு. நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் மறிப்பதற்கு காரணம் தன்னோட அழைப்பை உதாசீனப்படுத்துவது, அசட்டை செய்வது. எதை இழந்தாலும் தேவனுடைய இன்ப பிரசன்னத்தை இழக்க சமூகத்தை விட்டு விலகினான் யோனா. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகினான், அழைப்பை விட்டு விலகினான். கர்த்தர் வைத்த அழைப்பை செய்யும் போது மன நிறைவு, உள்ள எப்பொழுதும் பொங்கி ஒரு சந்தோஷ உணர்வு நிரம்பி வழியும். நீங்க செய்வதெல்லாம் வெற்றிகரமா முடியும். அழைப்படையில் அவ்வளவு இருக்கு. ஸோ நம்பர் 1, யோனாவோட வாழ்க்கையில் உங்களுக்கு சொல்ற காரியம், அவரது அன்பு பிரசன்னத்தை நீங்க உணர்றீங்களா என்றதை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். அவருடைய அன்பு பிரசன்னத்தை நீங்க இருக்கிற இடத்துல செய்கிற அழைப்புல நீங்க பாக்குறீங்களா? ஏதாவது ஒரு ஊழியத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்க செய்யும் போது உங்களோட பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியுமா? அது சர்ச்சா இருக்கட்டும், எந்த ஒரு இடமா இருக்கட்டும், அழைப்பை உணர்றீங்களா? சில நேரம் சில பேர் இந்த இடத்துல இருக்க, சில பேர் இந்த அழைப்பின் காரியத்துக்குள்ள வந்துட்டீங்க, சில பேர் உங்களோட அழைப்புக்குள்ள போறதுக்கு ஆயத்தமாகறீங்க, சில பேர் இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, இனி அழைப்பின் வாசல் உங்களுக்கு திறக்கப்பட போகுது. இந்த நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபியூச்சர்ல பெரிதான ஒரு பேலனாக உங்களுக்கு மாற போகுது. ஆமே, இன்னைக்கு கேட்கிற நீங்க பாக்கியவான்கள். ஏன்னா நியாயத்தீர்ப்புனால இந்த ஊழியக்காரன் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தான், உன்னோட மரமண்டை உரைக்கலையான்னு கேட்பாரு. அதனால நீங்க பாக்கியவான்கள். இதெல்லாம் இப்பவே எழுதி வைத்திருக்கிறீங்க, உடன்படிக்கை பண்ணி வைத்திருக்கிறீர்கள். காதினால நோட்ஸினால உடன்படிக்கை. யாரையும் தப்பிக்க வாய்ப்பு கிடையாது. 2வது, நீங்க அழைப்புல நிற்கும் போது யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோனா 1ஆம் அதிகாரத்தை கை வச்சுக்கிட்டே இருங்க, அதுல இருந்து தான் எல்லாத்தையும் பார்க்க போறோம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சிசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சியுசுக்கு போக கப்பல் ஏறினான். நீங்க உங்களோட அழைப்புல நிற்கும் போது உங்களுக்கு வர்ற கனமும் மரியாதையும் அதிகரிக்கும் நாளுக்கு நாள். நீங்க உங்களோட அழைப்பில் நிற்கும் போது உங்களுக்கு வர்ற கனமும் மரியாதையும் அதிகரிக்கும். நீங்க உங்களோட அழைப்புல டிராவல் பண்ணும்போது உங்களோட அழைப்புக்கு ஏற்ற நபர்களே உங்களுக்கு கத்தர் கொடுப்பார். உங்களுக்கு கத்தர் சாதாரண ஒரு கூட்டுற வேலை கொடுத்துருக்கிறாரா? ஆமா, உங்களோட பார்ட்னர் ஒரு ஆளை கத்தர் கொடுப்பாரு, உங்களோட சேர்ந்து கூட்டுறதுக்கு, தண்ணி எடுத்து வர்றதுக்கு கொடுப்பார். உங்களுக்கு அதுல கனமும் மரியாதை வரும். செய்யற ஒரு காரியத்தை உங்களுக்கு கனமும் மரியாதை வரும். நீங்க அழைப்புல நிற்கும் போது உங்களுக்கு கனமும் மரியாதை வருதான்னு நீங்க பார்க்கணும். உங்களை ஜனங்கள் முன்பதாக அவமானப்படுத்துறாங்களா அல்லது உயர்த்தி வைக்கிறாங்களா? நீங்க ஒரு காரியத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு அழைப்பு, ஊழிய அழைப்புன்னு ஒன்று வருது, நீங்க அதுக்குள்ள போனோன்னு உங்களுக்கு மற்ற ஜனங்கள் முன்பதாக கேவலமா நடத்துறாங்களா, நடத்தப்படுறீங்களா, அவமானம் வருதா என்பதை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். உங்களுக்கு கனமும் மரியாதை வருதுன்னா அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க அழைப்புல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவருக்காக நாம படுற கேவலங்கள் வேற,
இப்ப நான் சத்தியத்தை நான் சொல்ல போகிற இடத்துல அவங்க தூஷிக்கிறது அது வேற. ஆனா நான் அழைப்புல நிக்கும் போது மற்றவங்க என்ன கனப்படுத்துறாங்களா, அவமதிக்கிறாங்களா, என்ன மரியாதை செலுத்துறாங்களா, இது ஒரு அடையாளம் நீங்க உங்களோட அழைப்புல இருக்கிறீங்க என்பதற்கு. யோனாவுடைய வாழ்க்கையை பாருங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். யோனா ஆண்டவரை அறிந்தவர். யோப்பா படத்துல இருக்கிறவங்க எல்லாம் புறஜாதிகள். அதனால தர்ஷீசுக்கு போற ஜனங்கள் எல்லாருமே புறஜாதிகளா இருக்கிறாங்க. அந்த இடத்துல யாருமே ரட்சிக்கப்பட்டவங்க இல்ல. கீழே இருக்கிற வசனங்கள் எல்லாம் சொல்லுது அவங்க அவங்கவுங்க தேவர்களை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாங்க அப்படின்னு இருக்கு. சோ அவனை சூழ்ந்து இருந்தவங்க அவனை என்ன பண்ணாங்க, ஒரு தடவை அந்த மாலிம் வந்து கேட்கிறேன், டே உனக்கு அறிவில்லை, உனக்கு இவ்வளவு சாக போறோம், தூங்கிக்கிட்டு இருக்கேடா மரம் மண்டை. அவனுக்கு ஒரு தீர்க்கதரிசி அப்படி ஏசுறான். இது ஒரு விசுவாசி ஒரு தீர்க்கதரிசி நீங்க என்னைய பார்த்து டே மரம் மண்டை உனக்கு அறிவில்லை அப்படின்னு நீ கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப புறஜாதிகள் ஏசுறாங்க அவனை, ஏண்டா மரமண்ட உனக்கு வேற என்ன பண்ணிட்டு இருக்க, சாக கிடக்குறோம் தூங்கிக்கிட்டு இருக்க மட்டியார சட்டா. தீர்க்கதரிசிக்கு தேவையா? அவனுக்கு கனம் வந்துச்சா, மரியாதை வந்துச்சா அந்த இடத்துல? 9ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, நான் ஜீவனுள்ள வானத்தையும் சமுத்திரத்தையும் பூமியை உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று தைரியமா சொல்றாரு. ஆனா ஆண்டோட சமூகத்தை விட்டு போகிறாரு. உனக்கு கனம் வந்துச்சா, மரியாதை இருந்துச்சா? கேவலமா அவனை பார்த்திருப்பாங்க. கேவலமான ஒரு நிலைமை. கர்த்தருடைய தீர்க்கதரிசி புறஜாதிகளோடு பயணமாகிறான். நீங்க இப்ப உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்க. நீங்க உங்களோட அழைப்புல போகும்போது புறஜாதிகளோட மிக்ஸ் ஆகிட்டீங்களா நீங்க பாருங்க. இப்ப நீங்க அழைப்புல இருக்கிறீங்க, அழைப்புல டிராவல் பண்றீங்க, அழைப்புல இருக்கிறீங்க, அழைப்பு நோக்கி போறீங்கன்னா அதிகமா உங்களோட நேரம் புறஜாதிகளோட செலவாகுதா? சினிமா பேச்சுல அவங்களோட சேர்ந்து அதிகமா பேசிட்டு இருக்கிறீங்களா? உலக காரியங்கள் அதிகமா பேசுறீங்களா? இதெல்லாம் ஒரு அடையாளம் நீங்க உங்களோட அழைப்புல போறீங்களா இல்லையான்றதுக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு அம்சத்தை சொல்றேன். நீங்க போகிற இடத்துல எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை சந்திக்கிறாங்களா? எங்க போனாலும் விசுவாச குடும்பங்கள் உங்களோட வந்து இணைந்தா பேசுறாங்களா, ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்களா? அப்ப நீங்க உங்களோட அழைப்புல டிராவல் பண்றீங்கன்னு அர்த்தம். சில நேரத்தில் நானும் மனைவி பிள்ளையை கீழ்ஸுக்கு போவோம். கீழ்ஸுக்கு போனா அங்க பிரதர் பிரைஸ் சொல்லலாம், நீங்க எங்க தெரியும் அந்த பிரதர் தானே உங்களை பார்த்துட்டு இருந்தேன், யாருன்னே தெரியாது. இதை மட்டும் தான் பேசுவாங்க. நான் வீட்டுல நான் பெரிய பண்ணிக்க சொல்லவே மாட்டேன். சாதாரண பஸ்ல உட்காந்துருப்போம். அங்க இருந்து அப்படின்னா நானும் இவன் யாருக்கா இவன் அவ்வளோ சொல்றான் ஆய் சொல்றான் ஒண்ணுமே தெரியாது தர தரான முடிச்சுக்கிட்டு இருப்பேன். அவர் வந்து இறங்கும்போது பிரதர் உங்க டிவியில பார்த்துருக்கிறேன், நீங்க அந்த ஊழியம் செய்யறவர் தானே, நீங்க எங்க போனாலும் சாதாரண சின்ன இடமா இருக்கும். அன்னைக்கு பனிஸ் வாங்க போனேன், ஷார்ட்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு. அப்போ அங்க இருந்து பிரதர் பிரைஸோட பிரதர் மினிஸ்ட்ரி செய்றீங்களே, நீங்க எங்க போனாலும் உங்களை சுற்றி விசுவாசிகளின் வாசனை வீசுதா அல்ல புறஜாதிகளின் வாசனை வீசுதா? இது நீங்க அழைப்புல இருக்கிறது ஒரு அடையாளம். ஏர்போர்ட்ல போய் உட்கார்ந்தா பக்கத்துல சீட்ல உட்கார்ந்து இருக்கிறது ஒரு ரசிக்கப்பட்டவன். ஹalleluya ஷகமா தரகமா நமகா துரபாலா அப்படின்னு அந்நிய பாஷை பேசும்போது டங்ஸ்ல பேசுறாரு. பிரதர் நீங்க ரசிக்கப்பட்டடா, எந்த சர்ச் போறீங்க? ஐயோ அங்க இருக்கிறீங்க. எங்க போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களோட வந்து இணைக்கிறாரா? உங்களோட அழைப்புல நீங்க டிராவல் பண்றீங்கன்னு அர்த்தம். இல்ல புறஜாதிகளோட இருந்து புறஜாதிகளுக்கான கதைகள், கேவலமான கதைகள், சினிமா கதைகள், ஜோக்கு இதுகள்லயே மூழ்கி இருக்கிறீங்களா? அப்போ நீங்க உங்களோட அழைப்புல இல்லைன்னு அர்த்தம். எப்பயுமே உங்களை சூழ புறஜாதிகள் தான் வர்றாங்க, எப்பயுமே உங்களை சூழ புறஜாதிகள் தான் இருக்கிறாங்க. எப்பயுமே கேவலமான பேச்சும் நையாண்டியும் கேலியும் கூத்தும் இப்படிதான் இருக்குது. தேவ பிரசன்ஸுக்கு ஏற்ற விதமே இல்லை. நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு வர்றது பேசுறது எல்லாமே ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டமா? அப்ப உங்களோட அழைப்பு நீங்க ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. இது இன்னைக்கு உங்களுக்கு தெரியாம இருக்கும், என்னைக்காவது உங்களோட அழைப்பு நீங்க வரும்போது உங்களுக்கு தெரிய வரும். யோனா
புறஜாதிகளோட அங்க உழண்டுகிட்டு இருக்கிறோம். கப்பல் பயணம் சாதாரண கிடையாது. இங்க இருந்து நார்மலா இந்தியாவுக்கு ஃபிளைட்ல போறதுக்கு, இங்க இருந்து சென்னைக்கு நீங்க போறதுக்கு ஃபிளைட்ல ஜஸ்ட் 45 மினிட்ஸ்ல நீங்க லேண்ட் ஆயிடும். மேக்ஸிமம் 55 நிமிஷம். 4 ஹவர்ல கூட்டிட்டு போறவங்க இருக்கிறாங்க. அதிகமா போகணும் 45 நிமிஷத்துல. இங்க இருந்து ஃபிளைட் ஏறிச்சுன்னா அப்படியே யாழ்ப்பாணம் வரையும் அப்படியே போயிட்டு அங்க இருந்து டேர்ன் ஆகி 45 நிமிஷம் நீங்க இந்தியன் பார்டருக்குள்ள என்டர் ஆகிடலாம். ஆனா கப்பல்ல போனீங்கன்னா தூத்துக்குடியில போய் நீங்க இறங்கணும். இங்க ஹார்பர்ல இருந்து கப்பல்ல போய் இருந்து கிட்டத்தட்ட 8 மணித்தியாலம் ஆகும். 8 hours. குறைஞ்சது 8 hours எடுக்கும் நீங்க அங்க போய் சேர்றது. ஜஸ்ட் 32 கிலோமீட்டர்ஸ் போறதுக்கு கப்பல்ல. அது எங்க? ஜப்னா வழியா போறதுக்கு. கலாம்ல இருந்து போகும்போது இன்னும் கூட 8 hours ஆகும். ஃபிளைட்ல போறது 45 நிமிஷம் தான். யோனா கப்பல்ல ஏறி இருக்கிறார். டிராவல் பண்ணணும். யோப்பா தர்ஷீஸுக்கு போகணும். அத்தனை மணி நேரமும் யாரோட இருக்கிறாரு? புறஜாதிகளோட. அத்தனை பேரும் அங்கிட்ட ஒருத்தன் மந்திரம் ஓதுறவன், அங்கிட்ட அல்லேலூயா சத்தமே கிடையாது, ஆமேனே கிடையாது. அங்க புறஜாதி. உங்களோட கனமும் மரியாதையும் வருதா? நீங்க இருக்கிற இடத்துல புறஜாதிகள் உங்களை சுத்தி இருக்கிறாங்களா அப்படின்னு அவங்களோட அழைப்பை நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு. எந்த நேரமும் உங்களோட ஒர்க்லயே மூழ்கி இருக்கிறீங்களா? உலக காரியத்திலே மூழ்கி இருக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் எதுனாலும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிறீங்களா? ஒரு இடத்தை விட்டு உங்களால வெளியே வர முடியலையா? எங்க இருந்தாலும் அதுக்கே தான் போகணும்னு விருப்பப்படுறீங்களா? போன், இன்டர்நெட், சர்ஃபிங். வெளிதேசம். நானும் ஒரு காலத்தில் நினைச்சேன் வெளிநாட்டுக்கு போனாதான் ஆசீர்வாதமா இருக்கு. பல இருக்கு. அதிகமா இருக்கு. ரொம்ப பிரியப்பட்டு ஒரு இடத்துக்கு போகணும்னு பிரியப்பட்ட சைப்ரஸ். அப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வாய்ப்பு வந்துச்சு ஒர்க் பண்றதுக்கு. ஒரு சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணணும் சைப்ரஸ்ல. எது தெரியுமா? ஒரு செம்மறியாட்டு பண்ணையில. கேவலமா இருக்குல்ல உங்களுக்கு? நான் ரொம்ப பிரியப்பட்டேன். செம்மறியாடுகள் இருந்து தாவீது மாதிரி எனக்கு கற்பனை எல்லாம் படி பார்த்தேன். ஆஹா, சம்பளம் இல்லாட்டி பரவாயில்ல, அந்த ஆடுகளோட இருந்து அதை அப்படியே அதுல முடியெல்லாம் வெட்டி அதை பராமரிச்சு தாவீது லைஃப் ஸ்டைல் தானே நம்மளோட லைஃப் ஸ்டைலும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. 1.5 லட்சம் சம்பளம் சைப்ரஸ்ல பிளான் பண்ணேன். ஆனா கத்தர் என்ன கொண்டு போகுது. யூகேக்கு அப்ளை பண்ணேன் 2006ஆம் ஆண்டு. ரிஃப்யூஸ்ட். மலேசியா, சைப்ரஸ் போகவே முடியல. அனுப்பவே இல்லாம. என்னுடைய ரிலேஷன்ஸ் எல்லாருமே, என்னுடைய கசின்ஸ் எல்லாருமே வெளிநாட்டில் தான் இருக்காங்க. ஒருத்தவங்க எனக்கு காசு அனுப்ப மாட்டாங்க. அவங்க எல்லாம் நல்லா செட்டில் ஆகி இருக்கிறாங்க. சுடர் விசால அப்பவே போயிட்டு நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. என்னைய மட்டும் என் ஃபேமிலியில கத்தர் அனுப்பவே இல்லை. என்னைய மட்டும் இந்த மற்ற கசின்ஸ் எல்லாம் வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த தகப்பனுடைய சகோதரங்கள் எல்லாமே வெளிநாட்டில் தான் இருக்காங்க. அப்புறம் போலண்ட், யூகே, கனடா, அமெரிக்கா, அப்படி நிறைய பேர் நிறைய இடத்துல விஸ்தாரமாக இருக்காங்க. என்னைய மட்டும் கத்தர் அனுப்பல. ஏன்னா நான் போயிருந்தாலும் எனக்கு அந்த வைரஸ் வந்துடும். நான் சுடன் விசால போயிருந்தேன்னா யூகேல இருந்து ஈராக்கிக்கு வந்திருப்பேன் நினைக்கிறீங்க? மறுபடியும் வந்திருப்பேன். வேணா உனக்கா வந்திருப்பேன். அழகான மனைவி திருமணம் முடிக்கிறதுக்காக மட்டும் வந்திருப்பேன். அதுக்கு வேணா கத்தர் வச்சுக்கலாம். ஏன்னா அழைக்கப்பட்ட இடத்துக்கு வந்தாங்கல்ல, மறுபடி சரியான ஜோடியை கண்டுபிடிச்சு அதுக்கு வேணா வந்திருக்கலாம். இல்லாட்டி அதுவும் திசை மாதிரி போயிருக்கும், அழைப்பும் இருந்திருக்கலாம். அங்க ஒரு டிக்டாக் நடந்துட்டு வர்ற மாதிரி அப்படின்னு பேசுற ஏதாவது ஒன்று மாட்டி இருந்திருக்கலாம். என் வாழ்க்கை நடுத்தரோட வந்துடும். யோனா யூகேல போனா அந்த மாதிரி ஆயிடும். எந்த இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறீங்க? அடிக்கடி உலகத்துல ஏதாவது ஒரு காலத்துல சிக்கி இருக்கிறீங்க. உங்களோட அழைப்புல ஏதோ சம்பந்தம் பிரச்சனைன்னு அர்த்தம். அடிக்கடி வேலையும் உங்களோட அழைப்புக்கு தடை தான். எந்த நேரம் வேலை, இரவு பகலா வேலை. பிரதர், அப்ப நீங்க எல்லாம் ஒர்க் பண்ண மாட்டீங்களா? ஆமா, நான் ஊழிய அழைப்புல இருக்கிறேன். எந்த நேரமும் ஆண்டோட பிரசனத்துக்கு போகாம நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுவும் இருக்கிறது. நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். எந்த நேரமும் நோட்ஸை பார்த்துக்கிட்டு நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு மெசேஜ் கொடுக்கணும். மெசேஜ் எனக்கு எப்படி வரும்னா தெய்வ பிரசன்னத்துல இருந்தா வரணும். ஆமே, அதுதான் உங்களை போஷிக்கும். அந்த மண்ணா அதிகாலையில
அந்த மன்னா கர்த்தரிடத்துல இருந்து வந்தது. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பசியோ பட்டினியோ எதுவுமே குறையோ நோயோ வியாதி இருக்கல, போஷிக்கப்பட்டாங்க. தேவைப்படு நோட்ஸ் ப்ரிப்பேர், அந்த புக்கு இந்த புக்கு 50 புக்கு அது இல்ல என் நோக்கம். அவர்கிட்ட பிரசன்ஸ்ல இருக்கிறதா என்னுடைய முதலாவது. ஆமே, இது 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 உங்களோட மைண்ட் செட், மைண்டுக்குள்ள நீங்க எடுக்கணும். வேலை 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 வேலை, ஆமா உங்களோட அழைப்பே அதுவா இருந்தாலும் அவனுடைய பிரசன்ஸ் தான் மெயினா. ஆமே, தேவ பிரசன்னத்தை நீங்க எப்ப உணர்கிற ஒரு வட்டத்துக்குள்ள நீங்க எப்பயுமே இருக்கணும். இது விட்டுறதுங்க. சில நேரத்தில் உங்களோட வேலை, உங்களோட ஊழியம் போன் சம்பந்தப்பட்டதா இருக்கணும். ஆனா தேவ பிரசன்னத்துல இருந்து நீங்க போன்ல இருந்தீங்கன்னா வேலை இல்லை. மொபைல 1000 வேலை இருக்கலாம், நிறைய வேலை இருக்குது. அதை சுத்தி பார்க்கறதுக்கே எனக்கு வேணான்னு போயிடுச்சு. கிட்டத்தட்ட இருக்கிற அத்தனை ஏக்கருக்கு பிளான் பண்ணி மாட்டி விட்டுட்டாங்க. வேலை நிறைய இருக்கட்டும், நிறைய வேலைகள் இருக்கு, இப்படி செய்யணும் இப்படி செய்யணும், இரவு பகல் இருக்கணும், இருக்கலாம். ஆனா தேவ பிரசன்ஸ்ல இருந்தாதான் இந்த அழைப்பை நிறைவேற்ற முடியுங்கிறது மறக்கக்கூடாது. ஆமே. சோ எங்களை சுத்தி யார் இருக்கிறாங்க? புறஜாதிகள் இருக்கிறாங்களா? அல்லது கர்த்தர் நான் எங்க போனாலும் சரியான ஒரு கூட்டத்தை என்ன பண்ண நினைக்கிறாரா? என் வாழ்க்கையில ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது அடே இதுக்கான காரணம் இதுதானா? எங்க போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து ஒட்டி கொள்றதுக்கு. ஏன்னா வேதம் சொல்லுது சரீரம் அவயவங்கள் அதோட வந்து அப்படி சேரணும். இசைக்கு புத்தம் சொல்லுது. புச்சிட்டில அவயவம் ஒட்டிக்குது. ஆமா, அங்க மினிஸ்ட்ரி போனா அங்க வந்து ஒட்டிக்குது, டிராவல் பண்ணா அங்க வந்து ஒட்டிக்குது, ட்ரெயின்ல போனா அங்க வந்து ஒட்டிக்குது. ஒரு தடவை ட்ரெயின்ல போனோம், இங்க இருந்து மன்னாருக்கு போனோம், எர்ஷா வந்தாங்க, டீமா போய்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பாஸ்டர்ஸ் ஃபேமிலி அங்க நிக்கிறாங்க. அவங்க வந்து பேசி பிரதர் பிரைஸ் லார்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க போனாங்க. ஒரு நாள் கிளம்பு டீம் எல்லாம் கூட்டிக்கிட்டு இன்னொரு நாள் கெண்டிக்கு கூட்டிட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் கெண்டிக்கு வரும்போது அங்க ஒரு பாஸ்டர் டீம், வெளிநாட்டுல இருந்து வந்து ஒரு பாஸ்டர் டீம். அவங்க வந்து திடீர்னு பேசி ஏன் எப்படி அழைப்புல நாங்க போறோம், ட்ராவல் பண்ணும்போது அந்த சரீரம் வந்து தலையோட அப்படி வந்து இணையும், சரீரங்கள் எல்லாம் ஒன்று சேரும் கடைசி நாட்கள்ல. ஆமே. சோ இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? அழைப்புல போறீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்ல, புறஜாதிகள வாசனை எந்த நேரம் ஊதுபத்தியும் வெங்காயமும் தேசிக்காவும் கடுகெண்ணையும் இதே மாதிரி ஒரு சரௌண்டிங்ல இருக்கிறீங்களா? புறஜாதிகள் மத்தியில் இருக்கிறீங்களா? ஒரு அழைப்பு நீங்க சீர்தூக்கி பார்ப்பது நல்லது. முதலாவது தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க உணர்றீங்களா? இரண்டாவது அழைப்புக்கு ஏற்ற கனமும் மரியாதை, உங்களை சுத்தி யார் இருக்கிறா என்றதை நீங்க உணர்றீங்களா? எசேக்கியேல் 37:7 எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு எலும்பும் வந்து சேரும் அப்படின்னு இருக்குது. நீங்க உங்களோட அழைப்புல போகும்போது அழைப்புக்கேற்ற கனமும் மரியாதை வர்றது போலவே உங்களோட அழைப்புக்கேற்ற நபர்களையும் கர்த்தர் கொடுப்பார். மோசேக்கு அன்னைக்கு ஆரோனை கொடுத்தாரு. மோசேக்கு அவனோட கூட வேலை செய்ய வேற யார் கொடுத்தாரு? யோசுவாவை கொடுத்தாரு. எலியாவுக்கு அன்றைக்கு எலிசாவை கொடுத்தாரு. நீங்க அழைப்புல போகும்போது ஏற்ற நபர்களை கர்த்தர் உங்களை இணைக்கிறாரா? இது ஒரு அடையாளம். அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே நீங்க இருக்கிறீங்களா? அப்போ உலக சிநேகத்தோட இருக்கிறீங்களா? புறஜாதிகள் மத்தியிலேயே உழண்டுகிட்டு இருக்கிறீங்களா? புறஜாதிகள் மத்தியில நீங்க ஊழியம் செய்யறது நான் சொல்லல, நீங்க எங்க மீட் பண்றது அங்கிட்ட எல்லா இடத்துலயுமே தேவனுடைய ஜனங்களுடைய இணைப்பு இல்லாம இருக்கிறீங்களா? உங்களோட அழைப்பை நீங்க சீர்தூக்கி பார்ப்பது நல்லது. அழைப்புல இருந்து திசை மாறும் போது, உண்மையா இல்லாத போது மரியாதையும் மதிப்பும் குறைய துவங்கும். மரியாதையும் மதிப்பும் குறைய துவங்கும். வர்ற நேரங்களை நான் பார்க்கிறோம். மூன்றாவது, அழைப்புல இழப்பு. அழைப்புல இழப்பு. இழப்புக்கு என்னது? நஷ்டம், இழப்பு, நஷ்டம், ஆமா, ஒரு இழப்பு. அழைப்புல இழப்பு. அழைப்புல உண்மையா இருக்கும்போது அளவிட முடியாத ஆசீர்வாதங்கள் பெற்றணும். நீங்க அழைப்புல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான வழிகள் எல்லாமே, வாசல்கள் எல்லாமே திறக்கப்படும். நீங்க அழைப்புல இல்லாட்டி, நீங்க நியமிக்கப்பட்ட அழைப்புல இல்லாட்டி உங்களுக்கு எல்லா வாசலுமே அடைக்கப்பட்டு. ஆண்டவர் நீங்க எப்பொழுதுமே எனக்கு பாட விருப்பமான பாட்டு இந்த பாட்டு தான். திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடை இல்லாமல் பிரவேசிக்க உதவி செய்தீங்க,
சின்னவன் என்ன பெருக செய்தீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை. எங்க போனாலும் கத்த திறந்த வாசல் வச்சிருக்கிறார். ஏன்? அழைப்புல போய்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த அழைப்புல போறதுல இருக்க சந்தோஷம் உங்களுக்கு தெரியுமா? வா 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 வா. இந்த இடத்துல 1-2 பேர் உட்கார்ந்து இருந்தாலும் கிட்டார் எடுத்துக்கிட்டு ஆண்டவர் பிரசன்னத்துல அழைப்புல நான் நிற்கும் போது எனக்கு மனமகிழ்ச்சி. ஆமே. நீ யாருமே வராட்டி கூட இந்த இடத்துல மைக் ஒன்று போட்டு கிட்டார் எடுத்து நின்றாலே தனி கெத்து தான். கெத்து நான் வேற ஒன்று சொல்லல. கெத்து ஸ்டைலு ஸ்மார்ட் அதை சொல்ல. நான் ஸ்மார்ட் தான், அது வேற கதை. இது அந்த தேவ பிரசன்னத்துல அழைப்புல ஓடுறமே அப்படின்றது. பாத்தீங்க, போக நான் இன்னும் ஜங் ஆகிட்டே வரேன். ஏன்னா சிரிக்கிறீங்க? 2021 பாருங்க, கிட்டத்தட்ட ஜான் ஜெபராஜ் மாதிரி. ஐயோ வேண்டாம் சாமி, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்ய வேண்டியிருக்கு. 2021 அதிகமா உங்களோட உட்கார்ந்துருந்துட்டா எனக்கு அப்படி நரமுடியெல்லாம் வர ஆரம்பிச்சு. இப்போ நான் வாலிபர் மத்தியில போகணும்னா எப்படி மாறணும்? பழைய வாழ்க்கையை நான் தொடங்கணும். முந்தி எல்லாம் எவ்வளவு ஜாலியா இருந்ததுமா. நானும் மனைவி முந்தி வர்ஷிப் பண்ணுவோம், கிளம்புல மெசேஜே விட்டுருவோம். டான்ஸ் பிள்ளைகள் எல்லாம் டான்ஸ் பண்ண வச்சு சும்மா அப்படி கெத்துனா அந்த பிரசன்ஸ். ஒரு சில வருஷங்கள்மா நீங்களும் பார்த்துருக்கீங்க. டான்ஸ் எல்லாம் இப்போ கிடையாது. ஏன்? உட்காந்துருக்கெல்லாம் கிணட்டு ஆட்டம். எல்லாம் தர்பூசணி மத்தியில நான் உட்கார்ந்து இருக்கிறேன். இப்ப திராட்சை பழங்கள் மத்தியில நான் போகணும்னு விருப்பப்படுறேன். ஸ்ட்ராபெரிஸ் மத்தியில போகணும். ஆமா. அப்படி இதெல்லாம் மாறிடும், ஸ்டைல் எல்லாம் மாறிடும். கலர் கண்ணாடி எல்லாம் போட்டு, கோட்டெல்லாம் மேல அப்படி போட்டு, டிஷர்ட் உள்ள போட்டு அப்படி இழுத்து ரஜினிகாந்த் ஸ்டைல்ல. வீட்டுல போயிட்டு சிரிக்கிறது இல்லை. அழைப்புல உண்மையா இருக்கும்போது அளவிட முடியாத ஆசீர்வாதம். அளவிட முடியாத ஆசீர்வாதம். என் லைஃப்ல என் தாய், என் மனைவி, என் குடும்பம் எனக்கு சாட்சி. நான் இந்த அழைப்புல ஓடும்போது ஏற்ற வேலையில ஏற்றதை கட்ட சந்திக்கிறேன். இன்னைக்கு மந்த்லி, சாதாரணமா மந்த்லி நாங்க இருக்கிற ஆரம்பத்துல இருந்த இடத்துல மாமனார் வீட்டுல இருந்து இன்னைக்கு ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட அந்த வீட்டை பார்த்தவங்களுக்கு கிட்டத்தட்ட அனுமானிக்க முடியும் எவ்வளவு ரெண்ட் இருக்கும் அப்படின்னு நீங்க அனுமானிக்க முடியும். இதெல்லாம் எப்படி சந்திக்கப்படுது? நான் ஆரம்பத்துல அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்பதாகவே எனக்கு குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு எனக்கு 50,000 தேவை. என் ஃபேமிலியை நார்மலா ரன் பண்றதுக்கு 50,000 எனக்கு தேவை. நான் எடுத்திருக்க லோனை கட்டுறதுக்கு, சைன்ஸ் கட்டுறதுக்கு, நிறைய லிஸ்ட் இருக்கும். ஃபேமிலிக்கு தேவையானது செய்ய வேண்டியது, குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது, அப்படி நிறைய அட்டவணை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 50,000 தேவை ரன் பண்றது. ஏதோ ஆர்டர் அப்படியே நடத்திட்டு இருந்தேன். இப்போ அதுலயும் ஒரு ஃபேஸ் ஸ்டெப்ல வீட்டுக்கு ஒன்று போ அப்படின்னு வாசலை திறந்து கத்தனை அனுபவிச்சாரு. வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஆனா ஒரு நாள் இதுவரைக்கும் எந்த ஒரு குறையும் பெண்டிங்கே கிடையாது. எதுலையுமே பெண்டிங் கிடையாது. யார்கிட்டையும் கை நீட்டு நான் ஏத்துனதும் கிடையாது. யார்கிட்டையும் போய் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டதும் கிடையாது. யார்கிட்டையும் வந்து கேட்டிருக்கேன் அப்படி ஏதாவது? ஏன்? என் அழைப்புல நான் போகும்போது ஏற்ற வேலையில ஏற்ற தருணத்துல கத்தறது செய்வார். சில நேரத்துல உங்க உள்ளத்தை கூட அவர் உழுக்குவாரு. டேய் குடுறா என்ற ஊழியக்காரு உங்க மூலமா வரும். ஆனா நான் போய் கேட்கறது கிடையாது. நீங்க அப்படி கொடுக்கும்போது நான் பிரதருக்கு கொடுத்துட்டேன் அந்த கணக்கு வராது. நான் இல்ல உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும். கர்த்தர் தான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும். கர்த்தர் தான் உங்களுக்கு பிளஸிங் கொடுக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். இப்போ யாராவது இந்த இடத்துல வந்து பிரதருக்கு கர்த்தர் உணர்த்தினாரு கொடுக்க சொல்லி அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா அந்த கணக்கு உங்களுக்கு எனக்கு இருக்க கணக்கு கிடையாது. ஏன்? கர்த்தர் சொன்னதை நீங்க கொடுத்துட்டீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கும் எனக்கு இருக்கிற கணக்கு முடிஞ்சிருச்சு. அதோட நீங்க கர்த்தர் சொன்னா நீங்க செஞ்சுட்டீங்க. இனி உங்களுக்கும் கர்த்தருக்கு தான் கணக்கு. ஆமே. நீங்க கொடுத்ததுக்கு இந்த ரிவார்ட் அவர் தான் உங்களுக்கு கொடுக்கணும். ஆமே. ஐயோ இவங்க எனக்கு கொடுத்துட்டாங்களேன்னா இப்போ உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? அடிதான் கொடுப்பேன். சம்மட்டியான வார்த்தையை தான் கொடுப்பேன். உங்களுக்கு கோடியா நீங்க எனக்கு வந்து கொட்டுனாங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தை அப்படியே சம்மட்டி மாதிரி பட்டையனா வெட்டிதான். வெட்டம்னா வெட்டிதான். ஏன்னா உங்களுக்கு எனக்கு இருக்கிற கணக்கு அதுல முடிஞ்சு போச்சு.
கர்த்தர் சொன்னனால தானே கொடுத்துருக்கீங்க. யாராவது கர்த்தர் சொல்லாம வந்து என்ன கொடுத்துருக்கீங்க? அனே பவுனேலியா ஏன்டே தேவாடி கொடுக்கலாம், இரக்கம் கொடுக்கலாம், தவறு கிடையாது. நானும் அப்படி நிறைய செஞ்சிருக்கேன். கர்த்தர் உணர்த்தி கொடுக்கும்போது தான் அது உங்களுக்கு ஒரு பிளஸிங். அது கர்த்தரையே பதில் கொடுப்பாரு அதுக்கு. ஸோ என் வாழ்க்கையை நான் பார்க்குறேன் நிறைய ஆசீர்வாதங்கள். ஏன் என் அழைப்புல இருக்கும்போது உண்மையா உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ வருஷம் என் கையில் ஒரு 100 ரூபா கிடைக்காத நான் ஏங்கி இருக்கிற நாட்கள் உண்டு. ஏன் அழைப்புல இல்லை? அப்போ அழைப்புல போறதுக்கு ட்ரெயின் பண்றாரு, விசுவாச வாழ்க்கையை ட்ரெயின் பண்றாரு. போனுக்கு ரீலோட் பண்ண காசு இருக்காது. மெக்டொனால்ட்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே போவேன். இன்னைக்கு நான் இதுல இருந்து சாப்பிட ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஏங்கிற நாட்கள் உண்டு, கண்கலங்கிற நாட்கள் உண்டு. சில நாட்கள் நான் போயிருக்கிறேன், இந்த பில்டிங்கெல்லாம் என்னை யார் ஆண்டவர் கூட்டிட்டு போவா? வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்கு யார் எங்களை கூட்டிட்டு போவா ஆண்டவரே? வளமே நான் போகிற அந்த ரூட்ல கிட்டத்தட்ட ஒரு 25 மாடி கொண்ட ஒரு பில்டிங் இருக்கு. ஹெச்என்பி டவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அபான்ஸோட இருக்கு. அது வந்து டிபி ஜெயமாத்துல இருக்க மரதாங்க, சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் பக்கத்துல. ரொம்ப அழகா இருக்கும், நேர்த்தியா. அது நிறைய பக்கங்களை கொண்ட ஒரு பில்டிங். அதெல்லாம் எட்டி இப்படி பார்ப்பேன் மேல இருந்து. இதுல எல்லாம் யார் ஆண்டவர் எங்களை கொண்டு போவா? இதுக்குள்ள போறதுனால எப்படி போறதுன்னு தெரியாது. விரட்டி அனுப்பிடுறாங்களா இருக்கும். சில படங்களை காட்டுவோம். பீஸா ஷாப்புக்கு பிச்சைக்கார மாதிரி போட என்ன பண்ணுவாங்க? அடிச்சு விரட்டுவாங்கல்ல. இப்படிலாம் இருக்கும். கேஎஃப்சிக்கெல்லாம் போய் சாப்பிட்றாங்க. எல்லாம் அப்படி இருக்கும். ஒரு காலத்தில் நினைச்சேன். ஆனால் இன்னைக்கு அந்த டிபி ஜெயமாவத்தில் இருக்கிற அந்த இதில் 6ஆம் மாடியில் நான் ஒர்க்கே பண்ணேன். ஹெச்என்பியில் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் எங்களோட விசா ஆஃபீஸ் அங்கே தான் இருந்துச்சு. ஷிஃப்ட் பண்ணாங்க, அங்கே தான் நான் மாறினேன். கேஎஃப்சி சம்பளம் எடுத்தால் முதலாவது கேஎஃப்சி தான். எப்போ? அப்போ மெக்டொனால்ட்ஸ் தான். இங்கே மெக்டொனால்ட்ஸ் கிடையாது. மெக்டொனால்ட்ஸில் இருக்கிற பன் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஆம்லெட் பண்ணணும் கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு கேப்புச்சினோ காஃபி அடிச்சு அப்படி இருக்குதுமா. இந்த ஆசை எல்லாத்தையும் முதல்ல சம்பளம் எடுத்து நான் நிறைவேற்றேன். ஒரு கையில் எவ்வளோ காசு இருக்காது ஏங்கிற நாட்கள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் பெருக செய்திருக்கிறார், வர்த்திக்கப்பட்டிருக்கிறார். ஏன்? என் அழைப்பை நோக்கி நான் போகும்போது கற்பித்துக் கொடுத்தார். அழைப்புக்குள்ள வந்து அதை நோக்கி வரும்போது கர்த்தர் தேவைகளை ஏற்ற வேலை சந்திக்கிறார். உங்களோட வாழ்க்கையில ஏற்ற வேலையில ஏற்ற காரியங்கள் சந்திக்கப்படவில்லையா? அப்ப நீங்க உங்களோட அழைப்புல இல்லைன்னு அர்த்தம். உங்களோட அழைப்பை குறித்து நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். சில நேரங்களில் நான் வந்து சொல்லல உங்களோட அழைப்புல எப்பொழுதுமே உங்களுக்கு வாசல்கள் திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு நான் சொல்லல. சத்துருட ஒரு காரியம் இருக்கு, நீங்க வேண்டிய ஜெபம் செய்ய வேண்டிய காரியம் இருக்குது, மனிதர்களுடைய எதிர்ப்புகள் பொறாமைகள் இருக்கும். ஆனா இதில் மத்தியிலையும் உங்கள் முடிவு உங்க பக்கம் தான் ஜெயமா இருக்கும். ஆமென். சோ இப்படி உங்களுக்கு திறந்த வாசல் எங்கேயுமே இல்லாட்டி உங்களோட அழைப்பை நீங்க படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களோட வாழ்க்கையில வர அடிக்கடி நஷ்டங்கள் ஒரு அடையாளமா இருக்கும். வாசிக்கலாம் யோனா 1ஆம் அதிகாரம் 3-5. 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஓகே, 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து. யோனா கொடுத்த கூலி நஷ்டமா வரவா? நஷ்டமா இல்லையா? நஷ்டம் இல்ல. படகுல இன்னொரு பட்டணத்துக்கு போறதுக்கு கூலி கொடுக்கிறாரு. கூலி கொடுத்து போறாரு. அந்த கூலி நஷ்டமா இல்லையா? நஷ்டம். உங்களோட அழைப்பு மாறும்போது நீங்க செய்கிற எல்லாமே நஷ்டத்துல முடியும். நீங்க விதைக்கிற எதுவுமே எல்லாமே நஷ்டமா இருக்கும். ஓகே, கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினார். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினார். பாருங்க எவ்வளவு நஷ்டம்.
உங்களோட அழைப்பை நீங்க திசை மாற்றும் போது எல்லாமே நஷ்டம் தான். நம்பர் 1, அவன் கொடுத்த கூலி நஷ்டம். 2வது, கப்பல் உடையும் அளவுக்கு சேதம். நீங்க உங்களோட அழைப்பை மாற்றினீங்கன்னா நீங்க எங்க போறீங்களோ அங்க எல்லாம் நஷ்டம் தான். கர்த்தருடைய கிருபையினால நிறைய ஊழியக்காரங்க வருவாங்க கவுன்சிலிங்க்கு. ஏன் பிரதர் இப்படி வாழ்க்கை நடக்குது கேட்பாங்க. ஏதோ கர்த்தருடைய சத்தம். எனக்கு பெரிய வயசு கிடையாது, ஜஸ்ட் இப்பதான் 25 வயசு. ஆண்டோட சமூகத்துல ஏன் ஆண்டவரே அப்படிங்கும்போது தன்னோட அழைப்பை மாற்றும் போது அவனோட வாழ்க்கை அவன் எங்க இருந்தாலும் நஷ்டம். தன்னோட அழைப்பை திசை மாற்றிக்கொண்டு கத்தர் வச்ச ஓட்டத்தை விட்டுட்டு தங்களுக்குன்னு ஒரு கேம்ப் ஒன்று அடிச்சுக்கிட்டு ஓகே ஒரு 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 தங்களுக்குன்னு சொல்லி ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு இதுலயே அமர்ந்துடும் அப்படின்னு நிற்கும் போது அவங்க நிக்கிற இடமும் நஷ்டம். அவங்க யார் மத்தியில் நிக்கிறாங்க அவங்களுக்கும் நஷ்டம், அவங்களால மற்றவங்களுக்கு நஷ்டம். யோனா கப்பல் ஏறி போறாரு, கொடுத்த கூலி நஷ்டம். இப்ப இன்னொருத்தர கப்பல் ஏறி இருக்கிறாரு, கப்பல் சேதமடையத்தக்கதாக கடல் கொந்தளித்தது. அப்படின்னா முன்னுக்கு இருக்க துண்டு கரண்ட் போயிருக்கும், பொண்ணட்டெல்லாம் கரண்ட் போற மாதிரி. ஒரு கார் அனுப்பிச்சுங்க, காரை ஓட்டிட்டு போற நேரம் முன்னுக்கு இருக்க டயர் மட்டும் ரவாக்குன்னு உருண்டுக்கிட்டு முன்னுக்கு போகுது. யார்கிட்ட ரோதனை அவன் ரோதம் தான். அந்த மாதிரி கப்பல் இருக்க டமான்னு விழுந்துருச்சு. அப்படியே கார் ஓட்டிக்கிட்டு போற நேரத்துல ஸ்டேரிங் கையில வந்துருச்சு பிச்சுக்கிட்டு. திரும்பி கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு போற நேரம் சைட்ல இருக்க கிளாஸ் இதெல்லாம் பொத்து பொத்துன்னு கீழே விழுதுன்னு வைங்க, எப்படி இருக்கும்? கப்பல் சேதம் அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கப்பல் சேதம் அடையத்தக்கதாக. அப்போ அந்த கப்பலுக்கு சேதம் வந்துச்சு. யாருக்கு? மாலுமிக்கு இப்போ நஷ்டம். அப்புறம் இப்போ கொந்தளிக்குது. கப்பல் இருக்க வெயிட் இறக்கி வைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? மாவு, சீனி, மஞ்சள், மரவள்ளிக்கிழங்கு எல்லாத்தையும் தூக்கி வீசுறாங்க. என்ன இருந்துச்சு எனக்கு சத்தமா தெரியாது. மீன் இருந்திருக்கும், கருவாடு இருந்திருக்கும், மாசி இருந்திருக்கும், ஏகப்பட்ட பொருட்கள் இருந்திருக்கும். கப்பலில் இருந்த சரக்குகள் எல்லாம் தூக்கி வீசுறாங்க. செஞ்சிருக்க வேண்டிய முதலாவது யோனாவை தூக்கி வீசி இருந்திருக்கணும். கடைசியில தான் அதை யோசிக்கிறாங்க. எல்லாத்தையும் தூக்கி வீசுறாங்க. அத்தனை பேர் டிராவல் பண்றாங்க, அத்தனை பேர் லக்கேஜ், அவங்க கொண்டு வந்த பொருட்கள். சாதாரணமா இந்தியால இருந்து நான் இங்க வரும்போது என் பிள்ளைகளுக்கு என்ன வாங்கிட்டு போவேன், இவங்களுக்கு என்ன வாங்கிட்டு போவேன், இந்தியால வந்து என்ன இல்ல இப்படின்னு யோசிக்கிறேன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பெரிய பட்டணத்துக்கு போறாங்க, டிராவல் பண்ணி போறாங்க. அப்ப அங்க இருக்கிறத அந்த தேசத்துக்கு அந்த பட்டணத்துக்கு கொண்டு போவாங்க. அப்ப எவ்வளவு லக்கேஜ் கொண்டு போயிருப்பாங்க, எல்லாத்தையும் தூக்கி வீசுறாங்க. நஷ்டம். நீங்க யாரோட கூட இருக்கிறீங்களோ, அழைப்புல நீங்க இல்லாம யாரோட இருந்தாலும் உங்களுக்கும் நஷ்டம், உங்களோட இருக்கிறவங்களுக்கும் நஷ்டம். அப்ப இன்னைக்கு என்னதான் ஒரே வழி? என்ன ஒரே வழிதான்? அழைப்புக்குள்ள வர்றதான் ஒரே வழி. நீங்க அழைப்புக்குள்ள வர்ற வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில நஷ்டம் தான். அழைப்புக்குள்ள வர்ற வரைக்கும் சரீரத்துல வியாதி தான். உங்களுக்கு எல்லா வாசலும் அடைக்கப்பட்டுதான் இருக்கும். சில பேருடைய வாழ்க்கையில நான் பாக்குறேன், உங்களோட வாசலும் அடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அழைப்புல இல்ல. இப்ப உங்களுக்கு விளங்குதா ஏன் எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு ஆசீர்வாதம் இல்ல, செழிப்பு இல்ல? ஏன்னு? ஏன்னா உங்களோட வாசல் அடைக்கப்பட்டிருக்கு. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் யாரு? கர்த்தர். கர்த்தர் பூட்டினா ஒருவனும் திறக்க முடியாது, கர்த்தர் திறந்த ஒருவனும் அடைக்கவும் முடியாது. அழைப்புல போகிறவனுக்கு என்னைக்குமே திறந்த வாசல் தான். கர்த்தர் அடிக்கடி எங்களோட பேசுற ஒரு காரியம் என்னன்னா, உங்களுக்கு உண்மைதாக ஒரு திறந்த வாசல் என்ன வைத்திருக்கிறேன். ஆமே. ஏன்? அழைப்புல போறீங்க, திறந்த வாசல் தான். அழைப்பு விட்டு விலகும் போது உங்களோட வாழ்க்கையில என்னது? எல்லாமே அடைக்கப்பட்ட வாசல்களாக தான் இருக்கும். யோனா பிரயாணத்துக்கு கொடுத்த கூலி நஷ்டம். கப்பல் உடையும் அளவுக்கு சேதம் வந்துச்சு. கப்பல் பயணிகள் அசௌகரியம், செத்துருமோன்னு நினைச்சாங்க. கப்பலில் இருந்த சரக்குகள் எரியப்பட்டது. தீர்க்கதரிசியுடைய நேரம் வேஸ்டா இல்லையா? தீர்க்கதரிசியோட நேரம் வேஸ்டா இல்லையா? போன டிராவலிங் வேஸ்ட். அழைப்பை விட்டு விலகும் போது அநேக நஷ்டமும் இழப்புகளும் ஏற்படும். கர்த்தருடைய அழைப்பை விட்டு விலகினால் அதற்கான கூலியை நிச்சயம் கொடுத்தாக வேண்டும். பக்கத்துல கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. அழைப்பை விட்டு விலகினால் அதற்கான கூலியை நிச்சயம் கொடுத்தாக வேண்டும். You mind it? You understood?
பக்கத்துல புரிஞ்சதா? அழைப்பை மாத்தி நீங்க அதுக்கான கூலிய கத்தர் கொடுத்துதான் ஆகணும். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லட்டுமா? இது அதை விட கொஞ்சம் நச்சுன்னு. இப்ப சொல்லுங்க, கத்தரால் உங்களுக்கு நினிவேக்கு போக அழைப்பு வந்து தர்ஷீசுக்கு கப்பல் ஏற எவ்வளவு கூலி கொடுத்தாலும் அது நஷ்டமே. கர்த்தர் உங்களை நினிவேக்கு போறதுக்கு அழைச்சிருக்கிறாரு. தர்ஷீசுக்கு நீங்க போறதுக்கு கூலி எவ்வளவு கொடுத்தாலும் அதோட வாழ்க்கையில நீங்க அங்க கொடுக்கிற எல்லாமே நஷ்டம் தான். பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? சிம்பிளா சொல்லணுமா இருந்தா, அவங்களோட அழைப்பை நீங்க மாற்றும் போது உங்க வாழ்க்கையே போச்சு. அழைப்பை நீங்க மாற்றும் போது, அழைப்புல உண்மையா இல்லாத போது, கர்த்தரை விட்டு வழிவிலகும் போது உங்களோட லைஃபே காலி, ஃபினித்தோ, மாறுதுங்க சால. இப்போ கேள்வி கேட்கிற மாட்டேன். அழைக்கப்பட்ட அழைப்புல இருந்து இப்ப யோனா திசை மாதிரி போய்கிட்டு இருக்காரு, வேற ஒரு டிரெக்ஷன்ல போய்கிட்டு இருக்கும்போது it's a prophecy, right? It's a revelation and a prophetic. Just listen. யோனா தான் அழைக்கப்பட்ட அழைப்பை விட்டு, கர்த்தர் நியமித்த கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வழி விலகி வேற ஒரு டிரெக்ஷன்ல போய்கிட்டு இருக்காரு. போய்கிட்டு இருக்கும்போது நீங்க சொல்லுங்க, இப்போ ஒரு வேற டிரெக்ஷன்ல போறாரு, அவருக்கு பிரச்சனை வருது, இழப்பு வருது, நஷ்டம் வருது. அந்த நஷ்டத்தை இழப்பு மத்தியில இருக்கும்போது அவர் செய்கிற கண்ணீர் ஜெபம் அவருக்கு பலனளிக்குமா? Turn your neighbor and reply. கண்ணீர் ஜெபம் பலனளிக்குமா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? தன் ஊழிய அழைப்பை விட்டு வேறொரு டிரெக்ஷன்ல போய்கிட்டு இருக்கிறாரு. ஐயோ ஆண்டவரே, இந்த கொந்தளிப்பு மாற வேண்டும் சுவாமி, மாற வேண்டும் ஆண்டவரே, இப்ப ஜெபம் பண்றாரு. அந்த சூழ்நிலையை பார்த்து அந்த கண்ணீர் ஜெபம் பலனளிக்குமா? இல்ல. ரெண்டாவது டிரெக்ஷனை மாத்தி போய்கிட்டு இருக்கிறாரு. கடல் கொந்தளிக்குது, கப்பல் சேதம், உயிருக்கு அடுத்த கட்டம் உத்தரவாதம் இல்ல. இயேசுவின் நாமத்தினாலே காற்றை அகற்றுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். எல்லா சாத்தானுடைய சதி திட்டங்கள், என்னை கொலை செய்ய பார்க்கிற எல்லா திட்டங்கள் அபத்தமாய் போவதாக. பலனளிக்குமா? பக்கத்துல சொல்லுங்க, பலனளிக்கும். மூன்றாவது டிரெக்ஷனை மாத்தி போறீங்க, கடல் கொந்தளிக்குது, ஆணுடைய சமூகத்தை விலகி போறீங்க. கர்த்தர் எனக்குள் இருக்கிறார், தேவனுடைய ஆவியானவர் மகிமையாக எனக்குள் வாசம் பண்ணுகிறார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. நான் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவரோடு கூட வருகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். விசுவாச அறிக்கை செஞ்சாலும் பிரயோஜனம் இருக்குமா? சொல்லுங்க. ஃபெய்த் கன்ஃபெஷன் செஞ்சாலும் பிரயோஜனம் இருக்குமா? கண்ணீர் ஜெபம் இல்ல. அசுத்தாவிகளை கடிந்து கொண்டா இல்ல. கன்ஃபெஷன், ஃபெய்த் கன்ஃபெஷன் இல்ல. உபவாசம் பண்றீங்க, லார்ட் இந்த புயல் அடங்கட்டும், நான் சாப்பிட மாட்டேன். கர்த்தர் விட்டுருவார், நீ செத்து தொலை. சிம்பிள் தான், சிம்பிள் ஆக்சுவலி அவ்வளவுதான். ஆண்டவரே நீர் என்னை இதுல இருந்து விடுதலையாக்குவாரு. ஏன் வழி விலகி இங்க போய்கிட்டு இருக்கிற, போய்கிட்டு இருக்கும்போது உபவாசம் பண்ணி நான் ஜெபிக்கிறான். உபவாசத்தை நீங்க கொடுக்கிற வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன், இந்த கொந்தளிப்பு அடங்குற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். ஆண்டவரே, மோசேக்கு கர்த்தர் சொன்னார், டேய் சொல்ற கற்பனைக்கு நீ கீழ்ப்படி. என்னது? என்னுடைய நியாய பிரமாணங்கள் படி செய், அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு போ. கர்த்தர் தான் நினைச்சாரு. வழியில இவர் போறாரு, கர்த்தர் சொன்னதை செய்யாம. வழியில கர்த்தர் அவனை என்ன பார்த்தாரு இருக்கு? என்ன பார்த்தாரு இருக்கு? கொல்ல பார்த்தாரு இருக்கு. சில நேரம் அவட மனைவி மட்டும் அந்த இடத்துல ஞானமா செயல்படா விட்டா அன்னைக்கு மோசே காலி. மோசைக்கு பதிலாக ஆரோனை கர்த்தர் எழுப்பியிருப்பாரு. மோசை கர்த்தர் கொண்டு இருப்பாரு. சிம்பிளா சார். கர்த்தர் வந்து பூச்சாண்டி காட்டுறதுக்கு வருவாரா? தூக்கிக்கிட்டு வெட்டிடுவேன், அது அம்மா தான் அகப்பே தூக்கிட்டு வருவாங்க. அடிப்பேன் உன்னை, அடிப்பேன், அடிப்பேன், நான் இப்படி செய்யக்கூடாது.
கர்த்தருக்கு பூச்சாண்டி வேலைலாம் சரி வராது. கர்த்தர் அப்படியே பரலோகத்துல இருந்து ஒரு தூதன் அனுப்பி ஒரு பட்டயத்தை அனுப்பி உங்களுக்கு எல்லாம் பிலிம் காட்டுறதுக்காக வெட்டி விடுவேன் நான் உங்களை, நான் வெட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லி தூக்கி வருவாரா? பூச்சாண்டி காட்டுறதுக்கு கர்த்தர் அனுப்புவார் யாரையாவது? அடுத்த கட்டம் போட்டு தள்ளிட்டு கர்த்தர் போய்கிட்டே இருப்பார். ஆண்டவருக்கு இந்த ராய் இல்லாட்டி ஒரு நாயை கர்த்தர் பயன்படுத்துவார். ஆண்டவருக்கு அந்த சப்ப மேட்ரு. உபவாசம் இருந்தா பலன் அளிக்குமா? இப்போ இஸ் ஒன் ஆஃப் a great prophet. கப்பல்ல இருந்தாட்டி உங்க கால ப்ராஃபட் இது. पास्टर मार प्रश्न नहीं पास्टर मामा देने के ढाला पास्टर माना तो भूमि गप्पा हो गया है लोग तंग में मत बोला और जो मरता था शबा हमा खबा पुरावा हदर अगर ये वे नॉन से दरुआ यीशु के नाम है यीशु के नामத்தினால இந்த பிள்ளை எதுவும் தீங்கு அணுக கூடாது. அழைப்பை வெட்டி போய் இங்கிட்டு வைக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துல கொந்தளிப்பு. ஒரு ஊழியக்காரனுக்கு போன் பண்ணி ப்ரே பண்ண சொல்றாரு. அவர் ப்ரே பண்றாரு, கட்டிட்டு பலமா ஜெபம் பண்றாரு. உண்மையான ஊழியக்காரன் கண்டுபிடிச்சிருவாரு. ஜெபம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு இயேசு சொன்னாங்க பயனவா திவ்யன்வான்சி நம்ம சமக கத்தரோடு கூட இருக்குதா கொடுத்தாங்க. கொந்தளிக்குது. பலனளிக்குமா? என்ன சொல்லுவாரு எனக்கு புரியுதா உங்களுக்கு? அழைப்பை விட்டு நீங்க போயிட்டு என்ன மண்ணாங்கட்டி பண்ணாலும் சரி வராது. இதுதான் நிறைய பேர் வாழ்க்கையில் நடக்குது. விசுவாச அறிக்கை பண்றீங்க, உபவாசம் பண்றீங்க, ஊழியம் செய்றீங்க, வர்ஷிப் பண்றீங்க, விசுவாச அறிக்கை பண்றீங்க, மத்தோட ஜெப உதவி நாடுறீங்க, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றீங்க, கதறீங்க. இந்த ஊழியக்காரன் தான் சரியில்லை. அப்ப இவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்குவோம். அவர்கிட்ட ஜெபம் பண்றீங்க, ஒண்ணுமே சரி வராது. ஏன் தெரியுமா? எப்ப சரி வர தெரியுமா? அந்த டிரெக்ஷன் நீ மாத்திர வரைக்கும் வாழ்க்கையில கொந்தளிப்பு தான். ஊழியம் அவ்வளவு கேவலமா? உங்களுக்கு சொல்றேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஊழிய அழைப்பு என்பது தேவனுக்கு சமமானது. இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுறாதீங்க. ஊழிய அழைப்பு தேவனுக்கு சமமானது. தேவனுக்கு என்ன பவர்ஃபுல் வல்லமை கிருபை இருக்கிறதோ சேம் பவர்ஃபுல் சேம் வல்லமை மகிமை உங்களோட ஊழிய அழைப்புல இருக்கு. நீங்க ஊழிய அழைப்புல வந்து நின்றா ஏன் பரலோக வானம் திறக்கப்படணும்? அவ்வளவுக்கு வல்லமை இருக்கு உங்களோட ஊழிய அழைப்புல. உங்களோட ஊழிய அழைப்புல தான் கிரேஸ் இருக்கு. எல்லா இடத்துலயும் போகிற இடத்துல எல்லாம் எப்படி பாதுகாக்கப்படுறோம்? கிரேஸ். சமூகம் உனக்கு உண்பதாக சொல்லு மோசேக்கு சொன்னாரு. ஏன்? அழைப்புல போறப்பா, அதனால போகும். அழைப்புல போகல சமூகம் போகுமா? மூகம் தான் போகும், போகாது. அழைப்புல இருக்கும் போதுதான் அனாயிண்டிங் வொர்க் பண்ணும். ரிலீஸ்னா ரிலீஸ் ஆகும். ஏன்? காலிங்ல இருந்தா. அங்க போயிட்டு என்ன பூச்சாண்டி காட்டி அழைப்புல இல்லாட்டி அலடின பூதம் தான் வந்து நிக்கும். நீங்க ஒண்ணுமே நடக்காது. ஏன்? அழைப்புல இல்லை. அழைப்புல இல்லாம நாங்க செய்கிற எல்லாமே நஷ்டம், எல்லாமே இழப்பு தான். யோனாவுடைய வாழ்க்கையில என்னைக்கு விட அழைப்பை விட்டு அப்படியே டேர்ன் பண்ணி போறாரோ, சமூகத்தை விட்டு விலகினாரோ, எல்லாமே கீழே கீழே கீழே. என்ன கீழே தெரியுமா? யோனா 1:3 வாசிங்க. யோனா 1:3 யோனா 1:3 தான் வாசிங்களே யாராவது. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து. தர்சீசுக்கு போகும்படி நினிவேல இருந்தது கீழே 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 இறங்குறார் முதலாவது. ஓகே, 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கப்பல்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, மோபரைக்கு அன்னைக்கு வந்து கூப்பிடுறாங்க உதாரணத்துக்கு. எதுக்கு? சீஃப் கெஸ்ட்
Let's welcome a wonderful, smart, brilliant, one and only. இப்ப அப்படி நான் போறேன், போயிட்டு முன் சீட்டை போயிட்டு உட்கார்றேன், அப்படின்னு உட்கார்றேன். அவனோட அசிஸ்டன்ட் ஆள் வந்து, பிரதர் கொஞ்சம் பின்னுக்கு உட்காருங்களா, இன்னைக்கு ஒரு ஃபாதர் வர இருக்கிறாரு, கொஞ்சம் பின்னுக்கு உட்கார முடியும்னு சொன்னா எனக்கு அவனோட கேவலம் வந்து, கேவலமா இல்லையா? கேவலமா இல்லையா? கேவலம் தானே அது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? பேசாம பின்னுக்கு போய் உட்காரணும். அப்ப என்னைய முன்னுக்கு கொண்டு விடுவாங்க. அது வேற, அது மரியாதை. அப்ப எங்க போனா பின்னுக்கு உட்காருங்க, அவங்களா முன்னுக்கு கூப்பிடு வரைக்கும் முன்னுக்கு உட்காந்தீங்க பின்னுக்கு அனுப்பிடுவாங்க. யோனா கீழ் தட்டுல, வேற ஒண்ணு இல்ல, கீழே போய் சாமானெல்லாம் வச்சுக்க அனுப்பி இருக்கிறாங்க. நினைவேக்கு போக வேண்டியவர் தர்சிசு கப்பலை கீழே இறங்கி கீழ் துறைமுகத்துக்கு போறாங்க. 1 2 கப்பல்ல மேல் ஃப்ளோ கீழ் ஃப்ளோ இருக்கு, கீழே போய் படுத்து தொலை. அந்த மாதிரி கீழ் இறங்கி போய் படுத்தான். என்னைக்கு அழைப்பு மாத்திரம் எல்லாமே கீழே தான். 3வது 15 வசனம் வாசிங்க. 1:15. யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள், சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. எங்க போட்டாங்க? சமுத்திரம். எங்க நல்லது சொபிஸ்டிகேட்டடான அழகான சோஃபா எல்லாம் வச்சு உட்கார்றாங்க. கப்பல்ல அடித்தட்டுல சரிவா இருந்திருப்பேன் தானே, தூக்கி அப்படியே கடல்ல தூக்கி போட்டாங்க, ஆழத்துல உள்ள போட்டாங்க. கீழே தான். என்னைக்கு எங்களை அழைப்ப நம்ம மாத்திரமோ எல்லாமே கீழே, டவுன். இன்னொரு வசனம் பாருங்க, 2ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம், 6ஆம் வசனம். 2:6 வாசிங்க. பர்வதங்களின் அடிவாரங்கள் 5:6 வாசிங்க. தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருங்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது. ஆழினா கடல் என்னை சூழ்ந்தது. கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்களின் தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது. பிராண பரியந்தம்னா தண்ணி இவ்வளவு பிராண பரியந்தம். அடுத்த கட்டம் ஆக்சிஜன் முடிஞ்சு டம் கட்டி இருக்காரு உள்ள, பபுள் எல்லாம் வெளியில வர ஆரம்பிக்குது. பிராண பரியந்தம் நெருக்கினது. ஆழி என்னை சூழ்ந்தது. ஆழி என்னை சூழ்ந்ததுன்னா ஃபுல்லா எந்த பக்கம் திருப்பினாலும் கடல் தான். ஆழி ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா அவளை சரௌண்ட் பண்ணிருச்சு. கடற்பாசி என் தலையை தூக்கு மாட்டிக்கணும். பிசாசு கூட அமைச்சு வச்சிருப்பான், தூக்கு மாட்டிட்டு செத்துறா. கடற்பாசி அவன் சுற்றினது. பாருங்க 6ஆம் வசனம். பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பர்வதங்களின் அடிவாரங்கள் மற்றும் இறங்கினேன். எல்லாமே கீழே தான். ஏண்டா கப்பல்ல துறைமுகத்துக்கு ஏறின, கீழ் நோக்கி இறங்கினேன். 1. கப்பல்ல கீழ் தட்டுல இறங்கினேன். 2. கப்பலை விட்டு தண்ணியில இறங்கினேன். 4. அங்க இருந்து கீழே அங்கேயும் அனுப்புனீங்க ஆழத்துல, அங்கேயும் அடியில அடிவாரத்துல இறங்கினேன். இதுக்கு மேல எனக்கு அடியில போறதுக்கு வழியே இல்லை, புதைச்சுதான் என்ன உடனுண்டா. அந்த வரைக்கும் அவங்க அழைப்பை நம்ம விட்டு டேர்ன் ஆகி வேற வழியில போகும்போது எல்லாமே கீழே இறக்கம் என்னோட வாழ்க்கையில. சும்மா அனலைஸ் பண்ணி பாருங்க. நான் என் லைஃப்ல அப்படி நான் போன நாட்கள் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் என் அழைப்பை விட்டு நான் அப்படியே கொஞ்சம் டேர்ன் பண்ண நேரங்கள்ல என் லைஃப்ல டோட்டல் பிளாங்க் தான். என் முகமே கருத்து போச்சு. இன்னைக்கு என் முகத்தை பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டா, மோசே மாதிரி ஒரு தோசை மாதிரி சேர்ந்துருக்கு தானே. அப்ப நீங்க என்னை பார்த்துருந்தீங்க, ஊழியக்காரன் சொல்றது எந்த ஒரு லட்சணமே இல்லை, முகத்தை பாருங்க முகம் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அந்த அளவுக்கு முகம் ரொம்ப கருத்து போனது. என்ன தேவ பிரசன்ஸ் இல்லை, நீங்க என்ன செஞ்சாலும் அது வாய்க்காது. எல்லாம் விரக்தி, முழங்கால் ஜபம், உபவாசம், விசுவாசரிக்கை எதுவுமே பலன் அளிக்கல. அடைந்து விட்டு மாறும்போது எல்லாமே கீழே கீழே கீழே. குடும்பத்துல பிரச்சனை, வியாதி, கிளினிக், அம்மாவோட லைஃப்ல சரீரத்துல வியாதி, குடும்பத்துல பிரச்சனை, பக்கத்து வீட்டு சண்டை, எல்லாமே
எங்க சரத்துக்குள்ளேயே வியாதிகள், பலவீனங்கள். ஏன்? அழைப்பை விட்டு நீ விலகிட்ட. அதுதான் நஷ்டத்துக்கு காரணம், இழப்புக்கு காரணம், பிரச்சனைக்கு காரணம், போராட்டுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது. வேற யாரையுமே குறை சொல்ல முடியாது, நீ. இப்போ விசுவாச அறிக்கை பண்றாரு, கண்ணீர் ஜெபம், உபவாசம், இது எல்லாத்தையும் விட்டு யோனா ஆண்டோட சமூகத்துல இருந்து தயவு பெறணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணணும், என்ன பண்ணி இருக்கணும்? தன் அழைப்புக்கு மறுபடி வர்றதை தவிர வேற வழியே கிடையாது. நாலாவது, அழைப்புல அடிக்கிற அலாரத்து மேல கொஞ்சம் கவனமா இருங்க. Concern about the alarm. The alarm. அது சரியான ஒரு வார்த்தை சொல்லணும்னா அபாய ஒளி. அபாய ஒளிக்கு என்ன சொல்லலாம்? நீங்க ஒரு தவறான ரூட்ல போகும்போது நோ 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 டர்ன் டர்ன் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு ஏதாவது இங்கிலீஷ் நல்ல வேர்டு இருக்கா? எல்லாம் இங்கிலீஷ் ஸ்கூல்ல தான் படிக்கிறீங்க, அதனாலதான் முகத்தை பாக்குறேன் நான். அப்படியே தெரியாம அப்படி கீழே பாத்தீங்க, என்னடா அர்த்தம்? கை விட்டுறீங்களா அப்படி திடீர்னு? நீங்க ஒரு வழியில போறீங்க, இந்த வழி இல்ல. ஹேட்டனுக்கு நாம ப்ரொஜெக்டுக்காக போகும்போது ஒரு இடத்துல இப்படி பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு. என்னடா இது பிளிங்க் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வேன் அப்படி வெட்டிட்டு போனா அந்த பக்கம் பள்ளத்தாக்கு விட்டுருந்தோம். கிட்டத்தட்ட 300 அடி கீழே, கிட்டத்தட்ட அட்டன்ல இருந்து கொழும்பு போயிருக்கும். அந்த அளவுக்கு பெரிய பள்ளத்தாக்கு. ஏன் மண் சரிவுல வந்து அது அப்படியே விழுந்து உடஞ்சி விழுந்து அன்னைக்கு ஒண்ணு போட்டிருக்கான். லைட் எங்களுக்கு பாத்தியா, லைட்டை வந்து அப்படி போட்டாட்டி இப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லி டிரைவர் விட்டா அந்த பக்கம். இன்னும் கொஞ்சத்துல விட்டுருப்பான். ஆமா விட்டுருப்பான், எங்களை எல்லாம் கைலாசத்துக்கு. அது என்னது? அது அபாய ஒளி. போயிடாத, வெடிச்சிரும், நெஞ்சு வெடிச்சிரும், விழுந்துருவ, மண்டைய போட்டுருவ. அலாரம். உங்களோட ஊழியத்துல போகும்போது உங்களுக்கு வர்ற இழப்புகள், நஷ்டங்கள், ஒரு சின்ன சின்ன பாதகமான விஷயங்கள் எல்லாம் உங்களோட அழைப்புக்குள்ள நீ மறுபடி வான்னு சொல்லி அடிக்கிற எல்லாரும் அலாரம், அலார்ம்ஸ். டிடி 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 அடிக்கிற எல்லாரும். உங்களோட லைஃபை நீ டர்ன் பண்ணி பாரு, நிதானிச்சு பாருன்னு அடிக்கிற எல்லாரங்கள். யாக்கோபு 1:14-15. அபாய அறிகுறிகள், ஒரு எச்சரிப்பின் சத்தம். அழைப்புல நீங்க உண்மையா இருக்கும்போது வர ஆசீர்வாதங்கள் உண்மை. அதே நேரத்துல அசதியா இருக்கும்போது வர்ற அபாயங்கள், அது குறித்து நாம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். யாக்கோபு 1:14-15. அவனவன் தன் சுய இச்சையினாலே ஈர்க்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இப்போ சோதனை பிரச்சனைகளுக்கு காரணம் நாம தான். சோதனைக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் நாம தான் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. யோனா அழைப்பை விட்டு திசை மாறி போறாரு. இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த கொந்தளிப்பை யாரு கொடுத்தது? கொந்தளிப்பை யார் ஏற்படுத்துது? வேதம் சொல்லுது, வாசிங்க 4ஆம் வசனம் 1:4. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய். ஹலோ மேடம், 1:4. யோனா 1:4. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். யார் வரவிட்டா? யார் வரவிட்டா? கர்த்தர் பெருங்காற்றை வரவிப்பாரா பிரதர்? ஏன்னா அழைப்பு மாறும்போது கர்த்தர் அவருக்கு ஒரு சிக்னல் கொடுக்கிறாரு. டேய், உன்னோட அழைப்பு மாறுதுடா, ஒரு கொந்தளிப்பு ஒண்ணு வருது, கர்த்தரோட எல்லாரும் அடிக்கிறாரு, உன்னோட அழைப்புக்குள்ள மறுபடி வாங்க. உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற பாதகமான காரியங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனம் அடிக்கடி 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 நடக்கிறது. நீங்க சொல்ற காரியங்கள் இன்னுமே மாறல. எவ்வளவு ஜெபம் பண்ணி, உபவாசம் பண்ணி, பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணி, ஒப்பு கொடுத்து
எதுவுமே நடக்கல பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா, அப்போ அது உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு அலாரம் அடிக்குதுன்னு அர்த்தம். சம்திங் நீங்க ஆண்டவருக்கு டர்ன் பண்ண வேண்டிய ஒரு பகுதி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அழைப்பு மாறும்போது, திசை மாறும்போது அவர் அளவற்ற அன்பால் தடுத்து நிறுத்த முயற்சி செய்கிறார். இப்ப நீங்க சொல்லுங்க, யோனாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த இந்த கொந்தளிப்பு நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? நல்லது தானே. ஏன் இதை அனுமதிச்சாரு? அந்த அழைப்புக்குள்ள மறுபடி இதைத்தான் நான் சொல்றேன், அலாரம். உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகள், சூழ்நிலைகள் பாதகமா மாறும்போது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற அலாரம் எல்லாம் அபாய சங்கொலி, அபாய எதிரொலி. மறுபடி ஊழிய அழைப்புக்குள்ள, மறுபடி உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள, நீ நியமிக்கப்பட்ட இடத்துக்குள்ள வந்துரு என்பதற்கு கர்த்தர் கொடுக்கிறதான எச்சரிப்பின் சத்தம், வார்னிங். ஒரு வார்னிங். உங்கள் இஷ்டம் போல அழைப்பை விட்டு விலகும் போது பல வேதனைகளும் சோதனைகளும் வருவதற்கு நீங்களே வழி திறந்து கொடுக்கிறீங்க. அழைப்பை மாற்றும் போது உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கர்த்தரோட உடன்படிக்கை பிரேக் ஆகி பிசாசுக்கு ஒரு வழி திறந்து கொடுக்குறீங்க. அப்படி வழி திறந்து கொடுக்கும் போது பிசாசு உங்களோட வாழ்க்கையில வேண்டிய மாதிரி கிரியை செய்ய ஆரம்பிப்பான். அநேகமா அழைப்பை விட்டுறவங்களோட முடிவு எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு தற்கொலை முடிவா இருக்கும். அழைப்பை விட்டு போய், அழைப்பை விட்டு திசை மாறி போய் பிசாசோடு காரியம் நடப்பிக்கிறவங்களோட முடிவு தற்கொலை போய் முடியும். ஒன்று ட்ரெயின்ல தலையை வச்சு செத்துருவாங்க, இல்லை தூக்கம் பண்ணிட்டு செத்துருவாங்க. அப்படி இல்லை மனநலம் பாதிக்கப்பட்டுருவாங்க. அப்படி இல்லாட்டி சின்ன வயசுல டெத். சம் நேச்சுரல் இல்லாத, இயற்கைக்கு அப்பாற்பட்ட மரணங்கள். திடீர் ரோட்ல போறீங்க, டமார எங்க இருந்தோ அந்த லோரியை அடிச்சு கொண்டுச்சு. இட்ஸ் a natural death? Is it natural death? இல்ல. இந்த மாதிரி கர்த்தர் கொடுக்கிற எல்லாம் ஏன் அன்பின் நிமித்தம். அங்க கர்த்தர் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செஞ்சோம். கர்த்தர் எங்களை சோதிக்க, கர்த்தர் ஒருத்தரையும் சோதிக்கவில்லை. அவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு பின்வாங்கி போறதுனால, திருப்பப்படுறதுனால அவன் சோதனைக்குள் சிக்கப்படுறான். வேதம் சொல்லுது அந்த உடன்படிக்கை உடைக்கப்பட்டது. இதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது the word of the Lord came unto me. இந்த விஷயத்தை நான் ப்ரிப்பேர் பண்ணி இதை வச்சு தியானம் பண்ணி கொண்டு இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது. சில நேரங்கள்ல இந்த இடத்துல இருக்கிறவங்க உங்களுடைய டர்னிங் பாயிண்ட், உங்களுடைய ஊழிய அழைப்பு நீங்க எடுக்கிற ஒரு முடிவா கூட இருக்கும். இட்ஸ் another different point. இதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உங்களோட ஊழியத்துல நீங்க எடுக்கிற டிசிஷன், ஒரு டர்னிங் பாயிண்ட் டிசிஷன் உங்களோட அழைப்பா இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்ரீகாந்த் இருக்கீங்க, நீங்க கத்தோலிக்க பாரம்பரியத்தில் இருக்கிறீங்க. கத்தோலிக்கத்துல இருந்து முழுமையா கர்த்தருக்குள்ள ரகசியமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. முழுமையா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழணுன்றதை கர்த்தர் பிரியப்படுறாரு. என் முன்பதாக என்னை அறிக்கையிடுகிறவனை நானும் பரலோகத்தில் அறிக்கையிடுவேன். சிம்பிள். ஆண்டவருக்கு வழி சத்தியம் ஜீவன்ற நம்பி அவருக்கு சாட்சியா வாழ்றதான் கர்த்தருக்கு பிரியம். அப்படி இருக்கும்போது பயந்துகிட்டே நீங்க இருப்பீங்களா? இருந்தால் பயந்துகிட்டே அப்படியே இருந்துகிட்டு ரகசியமாக இருக்கிறேன்னு இருந்தால் சில நேரம் நீங்க உங்களோட வாழ்க்கையில பரலோகத்தை மிஸ் பண்ணிடலாம். என்ன நடந்தாலும் தாய், குடும்பம், ஃபாதர், கிராமத்துல இருக்க ஜனங்கள் யாரை என்னை எதிர்த்தாலும் நான் ஆண்டவருக்காக மாற போகிறேன், நான் ஞானஸ்நானம் எடுக்க போகிறேன், சத்தியத்தை நான் அறிந்து கொள்ள போகிறேன், அவருக்காக நான் வாழ போகிறேன், யார் எதிர்த்தாலும் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்து டேர்ன் பண்ணி ஆண்டவருக்காக நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் எதிர்த்தாலும் கர்த்தருக்காக அந்த டேர்னிங் பாயிண்ட் ஒரு முடிவை நீங்க எடுக்கிறீங்கல்ல, சில நேரம் அதுதான் உங்களோட அழைப்பா இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அதுதான் உங்களோட அழைப்பா இருக்கும். சில நேரங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சு நீங்க ஊழியம் கூட செய்யாம இருக்கலாம். சாதாரண ஒரு நல்ல விசுவாசியை கூட வாழ்ந்து பூரண வயதோ இல்லை எடுத்துக்கொள்ளப்படலாம். ஆனா எடுத்த அந்த டேர்னிங் பாயிண்ட் உங்களுடைய அழைப்பா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட்? இதான் கர்த்தர் எனக்கு எம்பசைஸ் பண்ணார். நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம் அழைப்புன்றது
செஞ்சு ஆச்சா பூச்சா ஏதோ ஒன்று செஞ்சு முடிக்கிறதுன்னு சில பேர். எனக்கு அப்படி நான் நினைக்க முடியாது. அப்படி நான் சோதியை வாழ்ந்து போறேன் நினைக்க முடியாது. ஏன் வார்த்தையை நான் கொடுக்கணும் உங்களுக்கு, அதுக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு சிலருக்கு வெரி ரேலி சில பேர் அழைப்பு என்னன்னா, நீங்க எடுக்கிற டேர்னிங் பாயிண்ட் நம்மளுடைய அழைப்பு, நீங்க எடுக்கிற டிசிஷன் தான் நம்மளுடைய அழைப்பு. யோனா 1:4. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வருவித்தார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அழைப்பை விட்டு திசை மாதிரி ஒருத்தன் போகும்போது அவனை மறுபடி கர்த்தர் கொண்டு வர்றதுக்கு ஒரு வார்னிங்க, அந்த எப்படிப்பட்ட ஒரு வார்னிங்கை கர்த்தர் கொடுக்க முடியும்? கப்பல் உடைந்து போகிற அளவுக்கு, மரண பயம் வர்ற அளவுக்கு ஒரு சேதம் உண்டாகி அடுத்த கட்டம் என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியல. யாரால் வரவிடப்பட்டது? யாரால் வரவிடப்பட்டது? கர்த்தரால் வரவிடப்பட்டது. உங்களை மறுபடியும் அழைப்புக்குள்ள கொண்டு வரது கர்த்தர் என்ன வேணாலும் செய்வார். ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் உங்களை அழைப்புகளை கொண்டு வரதுதான் இவ்வளவு பிரயாசமும் பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அழைப்பை நம்ம மாற்றும் போது, அழைப்பை விட்டு நாம திசை மாற்றும் போது, எங்கள் அழைப்புகளை கொண்டு வரதுக்கு தான் அவர் பண்ற பிளானே. பக்கா பிளான் பண்ணுவாரு. சில சரத்துல வியாதியா இருக்கட்டும், பலவீனங்களா இருக்கட்டும், எங்களுக்கு வர்ற எதிர்ப்புகளா இருக்கட்டும், எல்லாமே எங்களை மறுபடியும் அழைப்புகளை கொண்டு வரதுக்கு. யோனா ஒரு தீர்க்கதரிசி, கப்பல் உடைஞ்சு அடுத்த கட்டம் கடல்ல தூக்கி போட்டு சாகுற நிலைமை வரைக்கும் கதர் கொண்டு போனாரு. ஏன் தெரியுமா? மறுபடியும் அந்த இடத்துக்கு கொண்டு வரது. ஆனா ஜீவனை மாத்திரம் தொடல. அடுத்த கட்டம் மரணம் தான். பாசி தண்ட கழுத்தை சுற்றி கொண்டதான். தூக்கு மாட்டி சாகுற மாதிரி கடல்ல கொண்டு போய் உங்களை போட்டா உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாட்டி எவ்வளவு தூரம் தாக்கு பிடிச்சிட்டு இருப்பீங்க? 1 நிமிஷம் 2 நிமிஷம். அதுக்கப்புறம் மரணத்தின் உச்சத்தை பார்த்துட்டாரு. மரணத்தின் உச்சத்தை பார்த்தே அப்படி உச்சத்தை பார்த்துட்டாரு. அந்த அளவுக்கு கூட கர்த்தர் கொண்டு போவாரு. ஏன்? அவன் அழைப்புல இருந்து ஒண்ணு மறுபடி திசை திருப்பதற்காக. அழைக்கப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் முழு திருப்தியையும் நிம்மதியையும் அனுபவிப்பதற்கு அவர்கள் அழைப்பில் நிலைத்திருப்பது ஒன்றுதான் வழி. அழைக்கப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் முழு திருப்தியையும் முழு சமாதானத்தையும் முழு நிம்மதியை அனுபவிப்பதற்கு அவர்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருப்பதே ஒரே வழி. நிம்மதியான பீஸ்ஃபுல்லான தூக்கம் உங்களுக்கு வேணுமா? உங்களோட வாழ்க்கையில எல்லாமே ஸ்மூத்தா நடக்க வேண்டிய காலத்தில் நடந்துட்டு போகணுமா? கனமும் மரியாதையும் வரணுமா? இழப்பே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட அழைப்புல இருக்கிறத வேற வழியே கிடையாது. இப்படியே அழைப்பை விட்டு நான் திசை மாதிரி போனா, பிரதர் என்ன பிரதர் நடக்கும்? கடைசி என்ன நடக்கும்? சிம்பிள், நீ செத்துருவ. கர்த்தர் அழைப்ப 2 சாவு இருக்கு. ஒன்னு ஆவிக்குரிய மரணம், இன்னொன்னு நேச்சுரல் டெத். சரீரத்தை மகிமையில் தரிசிக்கும் நேரத்தில் அப்படி சாகிறது ஒண்ணு. அடுத்தது நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையை அணைஞ்சு போயிடும். டோட்டல் உங்களோட வாழ்க்கையை ஆவிக்குரிய சைடுக்கு அர்த்தமில்லாத ஒரு நபர் மாதிரி மாறிடுவாங்க டோட்டலா. இதுதான் ஸ்பிரிச்சுவல் டெத். முன்பு ரட்சிக்கப்பட்ட நபர் போலே நடந்து கொள்ள மாட்டாங்க. ஸ்பிரிச்சுவல் டெத். பைபிள்னா வாசிக்கிறது, பைபிள் அது கிடையாது. அந்நிய பாஷை அது கிடையாது. ஜெபம், ஊழியம், ஸ்பிரிச்சுவல் டெத். 2 அப்படிப்பட்ட வாழ்க்கையில இருக்கும். அழைப்புல ஒரு அந்நிய ஆராதனை ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வரும். அழைப்புல ஒரு அந்நிய ஆராதனை. எப்படி ஒரு அழைப்புல ஒரு அந்நிய ஆராதனை நடக்கும்? வாசிக்கலாம். யோனா 1:5.
அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படிக்கு கப்பலில் இருந்து சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்துவிட்டார்கள். யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக் கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். நீங்க இந்த பூமியில செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் ஒண்ணு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறீங்க, இல்லாட்டி பிசாசுடைய ராஜ்யத்தை கட்டுறீங்க. நீங்க பைபிள் வாசிக்கிறீங்க, யாருடைய ராஜ்யத்தை கட்டுறீங்க? நீங்க ஜெபம் பண்றீங்க, யாருடைய ராஜ்யத்தை கட்டுறீங்க? நீங்க சாப்பிடுறீங்க, யாருடைய ராஜ்யத்தை கட்டுறீங்க? ஊழியத்துல ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், இந்த சரத்தை நான் பாதுகாக்கணும்னு சாப்பிட்டீங்கன்னா அது தேவராஜ்யத்துக்கு. இன்னைக்கு போயிட்டு ஒரு மந்திரம் செய்யணும், இன்னைக்கு அழைத்து போடணும், நல்லா போயிட்டு பர்கரை முடிக்கிட்டு வந்தீங்க, யாருக்காக சாப்பிடுறீங்க? அப்ப எதை பொறுத்து என்ன காரியம் செய்யணும், அதை யாருக்காக செய்யறதை பொறுத்து தேவராஜ்யத்தை கட்டுறோமா பிசாசுடைய ராஜ்யத்தை கட்டுகிறோமா என்றது முடிவெடுக்க தீர்மானிக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா, நீங்க அழைப்பை தேவனுடைய அழைப்பை செய்யாத போது நீங்க பிசாசுடைய ராஜ்யத்தை ஆட்டோமேட்டிக்கா கட்டுறீங்கன்னு அர்த்தம். என்னைக்கு அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய அழைப்பை நிறைவேற்றுகிறானோ, நிறைவேற்ற ஆரம்பிக்கிறானோ, பிசாசுக்கு சாவு முடியும். நீங்க அழைப்புல நிக்கிற ஒவ்வொரு நேரமும் பிசாசுக்கு நீங்க ஒரு அணுகுண்டு, பாதாளத்துக்கு நீங்க ஒரு வெப்பன், பாதாளத்துக்கு நீங்க ஒரு பட்டயம். ஆனா என்றைக்கு உங்களோட அழைப்பை விட்டு வெளியே வர்றீங்களோ, அழைப்பை விட்டு திசை மாறுறீங்களோ, அழைப்பு வேணான்னு உதறி தள்ளுறீங்களோ, அன்றைக்கு பிசாசுக்கு நீங்க வழி திறந்து கொடுக்கிறது மாத்திரம் இல்ல, நீங்க அழைப்பை நிறைவேற்றாதபடினாலே நீங்க பிசாசின் ராஜ்யத்தை ஆட்டோமேட்டிக்கா கட்டுறீங்கன்னு அர்த்தம். 5ஆம் வசனத்துல அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து, யோனா அந்நிய பாஷையில பேச வேண்டிய நபர், அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து அப்படின்னு இருக்குன்னா, அந்த காலத்துல இருந்தவங்க தேவனுக்கு பாகால் வழிபட்டவங்க. பாகால் வழிபட்டவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? தன் சரீரத்தை கீழ் ரத்தத்தை பலியா செலுத்துவாங்க, தன் நெஞ்சில எல்லாம் அடிச்சுக்குவாங்க, தங்க மேலெல்லாம் நகத்தால கீறிக்குவாங்க, ஒரு மந்திரம் எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப யோனா கப்பல்ல இருக்கிறாரு, சுத்தி வர புறஜாதிகள் தங்கள் தேவனை நோக்கி வேண்டினார்கள். அந்த இடத்துல மந்திரம் தந்திரம் பெரிய அந்நிய ஆராதனையே நடக்குது. நீ உங்களோட அழைப்பை விட்டு விலகும் போது, அழைப்புற திசை மாறும் போது, தேவனுடைய ராஜ்யத்தை அல்ல பிசாசின் ராஜ்யத்தை வளர்த்து விடுறதுக்கு சமம். யோனா இருக்கிறாரு, தீர்க்கதரிசி, ரட்சிக்கப்பட்டவர். அந்நியவங்க எல்லாம் சேர்ந்து ரத்தத்தை சிந்துறாங்க, பாகாலை நோக்கி வழிபடுறாங்க. இருந்த ஏதாவது ஒரு டப்பா ஒன்று எடுத்து மோள மாதிரி அடிச்சிருப்பாங்க, டங்க 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 அடிச்சிருப்பாங்க. சிலர் முழங்கால் படிக்கிட்டு கையை உயர்த்தி பாகாலே சொல்லி வழிபட்டிருப்பாங்க. சுத்தி யோனாவை சுத்தி ஒரு அந்நிய ஆராதனை நடக்குது. என்றைக்கு தேவனுடைய அழைப்பை விட்டு நாம விலகிறோமோ, பிசாசின் ராஜ்யத்தை கட்டுகிறோம். பிசாசுடைய ராஜ்யத்தை கட்டுவோமானால் நீங்க பிசாசோட உடன்படிக்கை பண்ணினவர்களாக இருப்பீர்கள். எழுதிக் கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 18. 1 ராஜாக்கள் 18 28 29. எந்தெந்த பட்டணத்துல அதிகமா விக்கிர ஆராதனை இருக்கிறதோ, கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்குறேன். எந்தெந்த பட்டணத்துல, எந்தெந்த கிராமத்துல, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமா விக்கிர ஆராதனை இருக்கிறதோ, அந்த இடத்துல இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய திருச்சபையும் தன்னுடைய அழைப்புல உண்மையா இல்லைன்னு அர்த்தம். பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். எந்த பட்டணத்துல, தேசத்துல, கிராமத்துல, தெருவுல அதிகமா அந்நிய அக்கினி ஆராதனைகள், அசுத்த ஆவிகளுக்கான ஆராதனைகள், அந்நிய மதத்துடைய ஆராதனை அதிகமா நடக்குதோ, அப்போ அந்த இடத்துல இருக்கிற திருச்சபையோ ஊழியக்காரனோ ஊழியக்காரியோ அழைக்கப்பட்டவர்கள் தங்களோட அழைப்புல உண்மையாக நிறைவேற்றி தன் தரிசனத்தை ஒழுங்காய் நிறைவேற்றவில்லை என்று அர்த்தம். அழைக்கப்பட்டவர்கள் அழைப்புல நின்றாலே பிசாவுக்கு சாவு மடிதான். அழைக்கப்பட்டவர்கள் அழைப்புல இருந்து விலகும் போது அந்நிய ஆராதனைகள் பெருக ஆரம்பிக்கும் தேசத்துல. So be careful. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறீங்களா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயனுள்ள நபரா இருக்கிறீங்களா? இல்லது நீங்க அழைப்பு நிறைவேற்றாம உங்களை அறியாமலே நீங்க விக்கிர ஆராதனைக்கு இடம் கொடுக்கிறீங்களா?
அப்போஸ்தலர் 19 18-27. 1 ராஜாக்கள் 19 21-40. வீட்டுல வாசி பாருங்க. நீங்க உங்களோட அழைப்புல இருந்து அது வாசிக்க வேண்டாம், நீங்க எழுதி வச்சுக்கணும், வீட்டுல போய் வாசிங்க. அது அப்போஸ்தலர் நடவடிக்கையில பவுல் அப்போஸ்தலர் கர்த்தருடைய ஊழியத்துல நிற்கும் போது மந்திர புத்தகங்கள் எல்லாமே எரிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு அந்த இடத்துல மந்திரவாதிகள் பேசுறாங்க, ஐயோ எங்களுக்கு நஷ்டம் வந்துருமோ அப்படின்றாங்க. ஒரு ஊழியக்காரன் தன்னோட அழைப்புல நிற்கும் போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா அந்நிய கிரியைகள் அழிக்கப்படும். ஆமே, இதான் அழைப்புல போகும்போது நடக்கிறதான காரியம். அழைப்பை நாம நிறைவேற்றாவிட்டால் எங்களை அறியாமலேயே நாம் பிசாசு ராஜ்யத்தை கட்டுகிற நபர்களாக நாம இருக்கிறோம். அடுத்தது கடைசியா அவர் அழைப்பை முடிக்கும் வரை எங்களோட வாழ்க்கையில மரணம் இல்லை. கர்த்தருடைய அழைப்புல ஓடுற ஒரு பிள்ளைக்கு அடிக்கடி பலவீனம், வியாதி அப்படி வருதா? உங்களுக்குள்ள நான் விஷயத்தை நான் போடுறேன். நீங்க கர்த்தருடைய அழைப்புல ஓடும்போது உங்களுக்கு வர்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், அவைகளினால சத்துருவுக்கு ஒன்றையுமே செய்ய முடியாது. உங்களை இருந்து வின்ற ஒவ்வொரு தலை மயிருக்கு கூட கர்த்தர் பலன் கொடுப்பார். அழைப்புல நீங்க உறுதியா இருந்து அந்த அழைப்புல போக்கஸ் பண்ணி நீங்க முன்னோக்கி போகும்போது எந்த ஒரு மரணமும் நீங்க அழைப்பை முடிக்கும் வரை தொட முடியாது. நியமித்த காலத்துக்கு முன்பதாக மரணம் உங்களுக்கு கிடையாது. நீங்க பூரணமா அந்த அழைப்பை முடிக்கும் வரைக்கும் முழு பரலோகமே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஆமென். இதுதான் நீங்க செய்கிற அழைப்போட கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பாதுகாப்பு, அவருடைய அபிஷேகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய வழிகாட்டல், அவருடைய வார்த்தை வெளிப்படும். நீங்க அழைப்புல நின்றா சில நேரம் சொல்லணும், பிரதர் எப்படி பிரதர் இந்த வெளிப்பாடு எல்லாம் கொடுக்குறீங்க? நான் இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்களை பார்க்குறேன், அம்மா வாவ் எப்படி இந்த நான் அடிக்கடி எஸ்ஐகே பிரான்சிஸ் அண்ணனை பார்க்குறது, அவர் கொடுக்குற வார்த்தை பைபிளே திறக்க மாட்டாரு, ஆனா பயங்கர ப்ராஃபட்டிக் வேர்டா இருக்கும். நான் யோசிப்பேன், எப்படி இப்படியெல்லாம் வார்த்தை கொடுக்குறாரு, இவ்வளவு மணி நேரம் பேசுறாரு, சும்மா சாதாரணமா பேசுற ஒரு வார்த்தை ஜனங்கள் கண்கலங்கி நிற்கிறாங்களே எப்படி? இதே மாதிரிதான் சில நேரங்கள்ல ஜனங்கள் என்னைய பார்க்கறாங்க, எப்படி வெளிப்பாடு எப்படி கொடுக்குறீங்க? ஒரு ரகசியம் புரிஞ்சிச்சு. என்ன தெரியுமா? உன்னோட அழைப்புல நீ நின்றா உனக்கு வர வேண்டிய வார்த்தை, செய்ய வேண்டியது எல்லாமே கர்த்தரை உனக்கு கொடுப்பார். நான் இந்த அழைப்புல நிக்கிறேன், ஆண்ட சமூகத்துல போய் ஆண்டவர் உன் பிள்ளைங்களுக்கு நான் இந்த வார்த்தையை கொடுக்கணும், என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி நின்றா அவர் பேசுவார். சிம்பிள். அந்த இடத்துல நிக்கிறதுக்கான போல்ட்னஸ், அந்த இடத்துல நிக்கிறதுக்கான அபிஷேகம், அதுக்கான வார்த்தை